தொடர்ந்து பிட்காயின், கோல்டு, நிஃப்டியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துட்டு வர்றோம். நிறைய பேர் இந்த பேசிக் எல்லாம் பார்க்காம இந்த வீடியோ பார்க்குறீங்க. ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு இது எப்படி ட்ரா பண்ணணும், ஸோ என்ன மாதிரி இதெல்லாம் நீங்கள் எடுக்கணும், சார்ட்டை எப்படி ரீசெட் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியலை. ஸோ அதனால் நீங்கள் அது சம்மந்தமான சில டவுட்டும் கேட்டிருக்கீங்க. அதனால் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட்லேருந்து இந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டே வாங்க. புரியுதுங்களா? அந்த பேசிக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த கீவேர்டு, ஸோ அதுக்கான விஷயங்கள், அது மாதிரி என்னென்ன மாதிரி மார்க்கெட்டை வந்து நம்ம எளிமைப்படுத்தி பார்த்துருப்போம். ஒவ்வொரு 3 விஷயமா பார்ப்போம். இந்த கேண்டில் பேட்டர்ன், ட்ரெண்ட், அந்த மாதிரி விஏஓ பேட்டர்ன் மாதிரி இந்த மாதிரி எளிமைப்படுத்தி நம்ம கீவேர்டாக பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸான வீடியோவுக்கு வந்தீங்கன்னா ஈஸியாக மார்க்கெட் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக டக்குன்னு நம்ம அடுத்தடுத்து சொல்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற அந்த பேசிக்ஸ் வீடியோஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை பார்க்காம நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஓரளவு புரியும். பட் வந்து அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இன்னும் நல்லா வந்து கிளாரிட்டியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ அப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிட்காயின் பார்த்தோம். ஸோ இந்த ஹையிலேருந்து புரியுதுங்களா, இப்போ செல்லர் கொண்டு வந்த ஹை லோ, இப்போ இந்த லோவோட 50% போயிட்டு மார்க்கெட் மேலே போக முடியாமல் ஃபர்தராக எங்கே வந்திருக்கு, திரும்பி கீழே வந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்து நேற்று நம்ம பார்க்கல மார்க்கெட் வந்து எந்த இடத்துல இருந்துச்சு கிளியராக. ஸோ இந்த இடத்துல இதை நான் எடுத்து விட்றேன். இந்த இடத்துல தான் நேற்று மார்க்கெட் வந்து இருந்தது. இப்போ நேற்று நம்ம பார்த்தோம். நேற்று இந்த லோவை உடைச்சது அப்படின்னா குறைஞ்சபட்சம் இந்த லோவுக்கு வந்துடும். இப்போ இந்த லோவுக்கு வந்துச்சு அப்படின்னா இங்கே தான் ட்ரெண்ட் லைன் இடிக்கிற லோ. இதை உடச்சி கீழே போச்சுன்னா மார்க்கெட் வந்து அஃபீஷியலாகவே ஸ்ட்ராங்காக கீழே போயிடும் அப்படிங்கிறத நேற்றே நம்ம பார்த்தோம். ஸோ எனக்கு சொன்னபடியே மார்க்கெட் எங்கே வந்திருக்கு, இந்த இடத்துக்கு கிளியராக வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து பாருங்கள், அகெயின் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஏற்கனவே எந்த இடத்துல அதோட சோர்ஸ் இருந்துச்சோ, பையர் கொண்டு போன தூரம் எவ்வளவோ அதே மாதிரி செல்லர் கொண்டு வந்த தூரம் எவ்வளவோ அதை தாண்டி இப்போ கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணி இப்போ முடியாமல் இப்போ என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட் வந்து ஃபர்தராக மேலே போயிருக்கு. கரெக்டாக? இப்போ என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக இந்த செல்லர் கொண்டு வந்த இந்த டிஸ்டன்ஸுக்கு பவுண்ட்ரி வரைவோம். பவுண்ட்ரிங்கிறது ஹைலேருந்து லோ வரைக்கும் வரைகிறது. அதெல்லாம் பேசிக் வீடியோஸில் வந்து கிளியராக ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் போய் அதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ இந்த பவுண்ட்ரியில் வந்து இப்போ என்ன பண்ணணும், மார்க்கெட் வந்து இப்போ மேலே தான் போகுது அப்படின்னா இந்த பாடி விக்கு கீழே, பாடி விக்கு எங்கே இருக்குது, இந்த இடத்துல பாடி, இந்த இடத்துல விக்கு இருக்கு இல்லையா, இந்த பாடி விக்கை தாண்டி என்ன பண்ணலாம், விக்கு வரலாம். இந்த பாடிக்குள்ளே பாடி கூட வரலாம். இந்த ஏரியாவுக்குள்ளே பாடி கூட வைக்கலாம். இதை தாண்டி பாடி வச்சா மட்டும்தான் இன்னும் ஃபர்தராக ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே போகும். புரியுதுங்களா? ஸோ அப்போ இல்லாட்டி அது மேலே போனால் எது வரைக்கும் போக வேண்டியது இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக இது மேலே போச்சுன்னா இந்த இடம் வரைக்கும் போகும். இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதோட 25ல் மார்க்கெட்டு நிற்கிது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட 25 டச் பண்ணி மேலே ஃபர்தராக போக முடியாமல் எங்கே வரைக்கும் போகுது, போக முடியாமல் என்ன பண்ணிகிட்ருக்கு, கீழே வந்துட்டுருக்கு. அப்போ இது மேலே உடச்சி அவுட் சைட் கேண்டில் வச்சதுன்னா இந்த சோர்ஸ் வரைக்கும் போகலாம். சரிங்களா? இப்படி தான் நீங்கள் மார்க்கெட்டை வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி நீங்கள் மார்க்கெட்டை வந்து ரீட் பண்ணணும். அதில் ரொம்ப முக்கியமான பவுண்ட்ரி அப்படின்னா 50, இந்த 0, 100 இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பவுண்ட்ரி. அந்த 25 to 0, அதுக்கப்புறம் 75 to 100 அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து செட்டில் ஆகிறதுக்கான இடங்கள். ஸோ அதெல்லாம் மார்க்கெட் வந்து செட்டில் ஆகும். அது மாதிரி இந்த 50%ங்கிறது ரொம்ப முக்கியமான பவுண்ட்ரின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து ஃபர்தராக சேம் அப்படியே பைனா பையாவே போக போதா, இல்லை அந்த இடத்துல சேஞ்ச் ஆகி செல்லாக மாற போகிறதா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அந்த 50% லைனில் தான் கிளியராக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? இது மேலே தான் போக போகுது அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, இந்த கீழே உள்ள இந்த ஏரியா, இந்த பாடி விக்கு தாண்டி இது கீழே வரக்கூடாது. அதிகபட்சம் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இதை இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். டவுன் கிரேட் பண்ணோன்னா இந்த ஏரியாவை இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ 15 நிமிஷம் இருக்குது, சார்ட்டை ரீசெட் பண்ணுறேன். அப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு 15 நிமிஷத்துலேயும் ஹையர் லோ இங்கே தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மினிட், 5 மினிட்ல கண்ணுக்கு தெரிஞ்சு ஹையர் லோ எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருந்து நான் சொன்னேன் டவுன் கிரேட் பண்ணி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்போ கீழே வர்ற மார்க்கெட்டு எது வரைக்கும் வரலாம், அதிகபட்சம் இந்த 50% வரைக்கும் வரலாம். புரியுதுங்களா? இது வரைக்கும் வந்துட்டு ஃபியூல் போட்டுட்டு அப்படியே மேலே போகணும். அப்படி இல்லை இதை உடைச்சது அப்படின்னா கவனிங்க, இதை உடைச்சது அப்படின்னா இந்த சோர்ஸுக்கே வந்துடும். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனோட கவனிங்க
இது இடிக்கிற இடம் இந்த இடத்துல இருக்குது. அப்போ முதல்ல என்ன பண்ணுவோம், 50% ப்ரைஸ் லைனு, அதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைனு, அதை உடைச்சா ஒரு ப்ரைஸ் லைன் இருக்குது, அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல அஃபீஷியலாக இந்த இடத்துல இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இது கீழே வந்துச்சுன்னா அதிகபட்சம் இந்த ஏரியா வரைக்கும் வரலாம். இந்த 1 2 3 4 இந்த 4 பவுண்டரிக்குள்ளே வந்துட்டு இது மேலே திரும்பி போகணும், புரியுதுங்களா? ஸோ அப்படி இல்லைன்னா இது என்ன பண்ணும், ஃபர்தராக இந்த சோர்ஸுக்கே வந்துடும். இங்கே பாடி விக்கு இருக்குல்ல, இங்கே பாடி இருக்குது, இங்கே விக்கு இருக்குது, இந்த பாடிக்குள்ளே பாடி வச்சிரும். இல்லை இந்த விக்கை தாண்டி பாடி வச்சதுன்னா ஃபர்தராக ரொம்ப கீழே ப்ரொசீட் பண்ணி போகும். இவ்வளோதான் விஷயம். இதை வந்து நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் உடச்சி சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து இப்போ இதை நோக்கி வந்துட்டுருக்கு, சரியா? இதை நோக்கி வருது. அப்போ இது கீழே தான் வருதுன்னா என்ன பண்ணக்கூடாது, இந்த செல்லர் கொண்டு வந்துட்டு இருக்க இந்த தூரத்துக்கு இப்படி வரைஞ்சிங்கன்னா இப்போ என்ன இருக்குது, 50% லைன் வந்து இங்கே இருக்குது, இது 1 மினிட் அந்த ரேஞ்சில் வரும். அப்போ இது மேலே போகிற மார்க்கெட்டாக இருந்தால் இதை போய் தொட்டுட்டு இதை தாண்டி மேலே போகக்கூடாது. இந்த 50% வரைக்கும் போகலாம், இதை தாண்டி வெளியில் அவுட் சைட் கேண்டில் வச்சதுன்னா மேலே மார்க்கெட் வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணி போயிடும். ஸோ அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக ஏற்கனவே பார்த்துருக்கோம், கரெக்டாக? சரி, இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம், 1 ஹவர் போயிட்டு மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் அவுட்லைனாக பார்க்கலாம், இல்லை ஒரு 15 மினிட்ஸில் வந்து ஒரு அவுட்லைனாக பார்க்கலாம். நம்ம ட்ராப் பண்ணதெல்லாம் வச்சு பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 50% லைன் இருக்குது. அப்போ இது மேலே போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஏற்கனவே வந்துட்டு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடி வீக் வந்து உங்களுக்கு கிளியராக அதோட ஸ்ட்ரக்சர்லாம் எந்த மாதிரி வச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இங்கேருந்து போச்சு, திரும்பி பாருங்கள், இந்த பாடி வீக்குக்குள்ளே வந்துச்சு, தெரியுதா? இந்த பாடி வீக்குக்குள்ளே வந்துச்சு, தொடாமல் போயிருக்கு. பாடி தொடலை, விக்கு மட்டும் அப்படி தொடாமல் போயிருக்கு. திரும்பி போயிட்டு திரும்பி வந்துச்சு, திரும்ப பாருங்கள் இந்த ஏரியாவுக்குள்ளே வர முடியலை, தெரியுதா? இப்போ இந்த ஏரியாவுக்குள்ளே பாடி வீக்க வச்சுது, திரும்பி போயிட்டு வரும்போது என்ன பண்ணுச்சு, திரும்பி இந்த ஏரியாவுக்குள்ளே வர முடியாமல் இப்படி இருந்த ஃப்ளாட்டாக இப்படி லேண்டிங் மாடலில் இருந்த இந்த பையரோட இன்வால்மெண்ட் இப்போ தான் டேக் ஆஃப் ஆகுது, லைட்டாக இப்படி மேல் நோக்கி போகுது, தெரியுதா? அடுத்து பாருங்கள், இங்கேருந்து இங்கே டேக் ஆஃப் ஆச்சு, இப்போ இங்கேருந்து இங்கே டேக் ஆஃப் ஆகி இப்போ இதை உடைச்சது அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதை உடைச்சதுன்னா இந்த சோர்ஸுக்கே வந்துடும். இந்த 50% நோக்கி தான் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்படி நீங்கள் வந்து இன்ச் பை இன்ச்சாக கூட நீங்கள் என்ன பண்ணலாம், மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரீட் பண்ணாலே மார்க்கெட் வந்து அடுத்து எங்கே போகுது எங்கே வருது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிச்சிடும். ஸோ அப்போ இது மேலே தான் போகுது அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, இந்த 50% லைனை தாண்டி கீழே வரக்கூடாது, சரிங்களா? கீழே வரக்கூடாது. அப்போ கீழே வராமல் இந்த 50%க்கு மேலே மெயின்டைன் பண்ணிச்சுன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக மார்க்கெட் வந்து போயிடும், கரெக்டாக? சரி, அடுத்து நீங்கள் என்ன கவனிங்க, இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் 1 ஹவர் போகலாம். ஸோ 1 ஹவர் போனோன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், சரியா? இப்போ 1 ஹவர் இருக்குது. இப்போ 1 ஹவர் வந்து என்ன மாதிரி பேட்டர்னில் வந்திருக்கு அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ரீட் பண்ணணும். ஏற்கனவே இந்த பேட்டர்னை ரீட் பண்ணுறது வந்து நான் சொல்லி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இது என்ன மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். ஸோ அது எப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுது, பேட்டர்னை எப்படியெல்லாம் ரீட் பண்ணுறதுங்கிறது நான் கொஞ்சம் சொல்கிறேன். பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேட்டர்ன் இருக்குது. ஒன்று வி பேட்டர்ன், ஏ பேட்டர்ன், ஓ பேட்டர்ன். அப்போ வி பேட்டர்னா என்னது, மேலேருந்து செல்லர் கொண்டு வந்து திரும்ப பையர் கீழேருந்து கொண்டு போகிறது வி பேட்டர்ன். ஏ பேட்டர்னா பையர் மேலே கொண்டு போயிட்டு அகைன் செல்லர் கீழே கொண்டு வர்றது ஏ பேட்டர்ன். ஓ பேட்டர்னா என்னது, இந்த வி பேட்டர்னோட அதிகபட்சம் ஹை, அதிகபட்சம் லோ, இதை உடைக்க முடியாமல் மார்க்கெட் இப்படி ஒரு ரேஞ்சுக்குள்ளே சுற்றுறது தான் ஓ பேட்டர்ன். இதெல்லாம் மொத்தமாக கனெக்ட் பண்ணிங்கன்னா இப்படி ஓ பேட்டர்ன் மாதிரி இருக்கும். அதாவது ஹையும் உடைக்காது, லோவையும் உடைக்காது, அதுக்குள்ளே சுற்றும். அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஓ பேட்டர்னுங்கிறது மார்க்கெட் வந்து சுருங்குறது. அப்போ இது இந்த 3 பேட்டர்னில் நம்ம எதுக்கு பைக்கு எந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணோம்னா வி பேட்டர்னை தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த வி பேட்டர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. கவனிங்க, இதெல்லாம் பழையதை நான் சொல்லியிருக்கேன், இப்போ மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். அந்த வி பேட்டர்னில் 3 இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செல்லர் கொண்டு வந்து திரும்ப பையர் கொண்டு போக முடியாமல் இதோட 25, 50, 75, 100 இது வரைக்கும் கொண்டு போக முடியாமல், பையரால் கொண்டு போக முடியாமல் இந்த லோ உடைச்சு, இதுக்கு பேர் தலைன்னு சொல்லுவோம். ஏன்னா இது ரெண்டும் கால்னு சொல்லுவோம். ஏன்னா கால் இருக்குது, தலை. இது ஏ பேட்டர்ல பாருங்கள், இப்போ இது தலை மாதிரி இருக்குது, இது ரெண்டும் கால் மாதிரி. அப்போ இந்த கீழேருந்து மேலேருந்து செல்லர் கொண்டு வந்து திரும்ப பையரால் இந்த 25, 50, 75, 100 இதை தாண்டி கொண்டு போக முடியாமல் இந்த தலையை உடைச்சு புதுசாக தலை வைக்குது அப்படின்னா இதுக்கு பேர் ஃபெயில்டு பேட்டர்ன். இது வி தான், இது
இது வி என்னது இப்படி ஃபுல்லாக எழுத முடியாமல் இப்படி திரும்ப ஃபெயில் ஆகி கீழே வருது. இது ஃபெயில்டு வி பேட்டர்ன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவனிங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் வி பேட்டர்ன். மேலேருந்து செல்லர் கொண்டு வர்றாங்க. திரும்ப இது வரைக்கும் போயிட்டு இந்த இந்த ஈக்குவலாக போயிட்டு திரும்பி இப்படி இந்த தலையை உடைச்சு இப்படி புதுசாக வர்றது ஈக்குவல் வி பேட்டர்ன். இது வரைக்கும் இந்த வி வந்து ஈக்குவலாக போயிருக்கு. அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து செல்லர் கொண்டு வந்த தூரம் தாண்டி பையர் இந்த 25, 50, 75, 100 தாண்டி இப்படி பையர் கொண்டு போயிட்டாங்கன்னா இதுக்கு பேர் எக்ஸ்ட்ரா வி பேட்டர்ன். 3 வி பேட்டர்ன் தான் இருக்குது. புரியுதுங்களா? ஃபெயில்டு வி பேட்டர்ன். அதிகபட்ச மார்க்கெட் வந்து செல் ட்ரெண்டில் என்ன ஆகும்? ஃபெயில்டு வி பேட்டர்ன் தான் நிறைய போடும். புரியுதுங்களா? மார்க்கெட் ஓரளவு செட்டில் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவல் பேட்டர்னாக போட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? மார்க்கெட் வந்து எக்ஸ்ட்ரா வி பேட்டர்னாக போட்டு மேலே போக ஆரம்பிக்கும். கவனிங்க, நான் ஏற்கனவே மார்க்கெட்டோட டெப்த்து ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்கேன். முதல்ல இப்படி ஒரு வி பேட்டர்ன் போடும், மேலேருந்து செல்லர் கொண்டு வந்து இப்போ பையை ட்ரை பண்ணி இதை தாண்டி போக முடியாமல் திரும்ப இப்படி வரும் இந்த லோவை உடச்சி. அகெயின் என்ன பண்ணும்? இதுக்குள்ளே ட்ரை பண்ணி இதோட 50% போக முடியாமல் இப்படி திரும்பி வரும். அடுத்து என்ன பண்ணும்? இப்போ இந்த வி பேட்டர்னோட இந்த தலை வரைக்கும் போய் தொட்டுட்டு இப்படி திரும்பி வரும். மறுபடியும் என்ன பண்ணும்? இந்த வி பேட்டர்னோட இந்த தலையை தாண்டி கீழே தலை இருக்குது, இந்த காலை தாண்டி இப்படி மேலே போகும். இப்படி தான் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். அப்போ வி பேட்டர்ன் முதல்ல என்ன ஆகும்? ஃபெயில்டு பேட்டர்னாக இருக்கும். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஈக்குவல் பேட்டர்னாக போடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வி பேட்டர்னாக கன்வெர்ட் ஆகி போகும். இப்போ நீங்கள் இதே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்த மார்க்கெட்டை நம்ம ரீட் பண்ணுவோம். இப்போ இந்த இதை எடுங்க. கவனிச்சிங்கன்னா தெரியும் இது இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இவ்வளோ தூரம் வந்ததில் இதோட 25, 50, 75, 100 ஓரளவு தோராயமாக நம்ம போட்டிருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கு? இதோட இதை போய் இந்த இதை இந்த இந்த பேஸுக்கே போக முடியாமல் அதிகபட்சம் ஹை அண்ட் லோ என்ன இருக்குது? செல்லர் கொண்டு வந்த ஹை அண்ட் லோ தாண்டி அதுக்குள்ளே பையரால் இதை தாண்டி கொண்டு போக முடியாமல் இப்போ கீழே வந்திருக்குல்ல, இதை உடச்சி என்ன பண்ணுச்சு? இங்கே இருந்த செல்லர் கொண்டு வந்த தூரம் இப்போ இங்கே வரைக்கும் வந்துருச்சு. இப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துருச்சு. அப்போ இதுக்கு பேர் என்னது? ஃபெயில்டு வி பேட்டர்ன். இதெல்லாம் நீங்கள் மார்க்கெட்டில் வந்து ரீட் பண்ண ஆரம்பிக்கணும். இதெல்லாம் ரீட் பண்ணிங்கன்னா தான் கேண்டில் வைஸாக செட்டில் ஆயிடுச்சான்னு பார்க்க முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? நீங்கள் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பேட்டர்னும் செட்டில் ஆயிடுச்சா அப்படிங்கிறத பார்க்கணும். இன்சைடு பேட்டர்னா அவுட் சைடு பேட்டர்னா அதனால் இது சொல்லி முடிச்சுட்டு சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து போச்சு, ஃபுல்லாக இங்கே போக முடிஞ்சா? போக முடியலை. போக முடியாமல் எங்கே வந்துச்சு? கீழே வந்துருச்சு. அப்போ இதுக்கு பேர் என்னது? ஃபெயில்டு வி பேட்டர்ன். மறுபடியும் பாருங்கள், இங்கே வரைக்கும் போச்சு, இந்த இதுக்கு போச்சா? போக முடியல. அப்போ என்ன ஆச்சு? கீழே வந்துருச்சு. மறுபடியும் பாருங்கள், இந்த இடத்துக்கு போக முடிஞ்சா? போக முடியல, கீழே வந்துருச்சு. ஃபெயில்டு வி பேட்டர்ன். மறுபடியும் பாருங்கள், இந்த இடம் வரைக்கும் போச்சு. ஃபஸ்ட்டு டைம் இந்த இடம் வரைக்கும் போயிருக்கு. இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் பையரோட இன்வால்மெண்ட். ஈக்குவல் பேட்டர்ன் ஒரு தடவை போட்டிருக்கு. அகெயின் ஃபெயில்டு பேட்டர்ன், அகெயின் ஃபெயில்டு பேட்டர்ன், அகெயின் ஃபெயில்டு பேட்டர்ன், அகெயின் என்ன பண்ணிருக்கு? இப்போ என்ன பண்ணியிருக்கு? இந்த இடத்த கவனிக்கணும் பேட்டர்னை. இந்த இடத்துல இப்போ லோவை உடைக்கவே முடியலை. இதுக்கு முன்னாடி வி பேட்டர்ன் இந்த லோவை உடைச்சி தலையை உடைச்சி தலை வச்சுச்சு, தலையை உடைச்சி தலை வச்சுச்சு, இதெல்லாம் உடைச்சி கீழே வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ முதல் தடவை உடைக்காமல் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ மொதல் தடவையாக ஈக்குவல் பேட்டர்ன் போட்டிருக்கு. அடுத்து மொதல் தடவை உடைக்காமல் இருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? மார்க்கெட் வந்து அடுத்தடுத்த பேட்டர்னோட தலையை உடைச்சி மேலே போகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வி பேட்டர்ன். இப்போ லாஸ்ட்டாக உள்ள இந்த வி பேட்டர்ன் இருக்குது, இது இருக்குது, இதை உடைச்சி என்ன பண்ணும்? மார்க்கெட் வந்து அட்லீஸ்ட் இது வரைக்கும் போகும். அப்புறம் இதோட அதை உடைக்கும், அடுத்து இதோட அதை உடைக்க ட்ரை பண்ணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து போகும். அப்போ நீங்கள் இதை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா, இது ஃபெயில்டு பேட்டர்னாக இருக்குது. இப்போ ஃபெயில்டு பேட்டர்னாகி மார்க்கெட் திரும்பி வருதுன்னா இந்த லோவை உடைச்சி கண்டிப்பாக லோ வைக்கும். அகெயின் இது ஃபெயில்டு பேட்டர்ன் ஆகி திரும்பி வருதுன்னா இந்த லோவை உடைச்சி லோ வைக்கும். இது ஈக்குவல் பேட்டர்ன் ஆகிட்டு திரும்பி வருது அப்படின்னா அக்ரெசிவாக உடைக்கும். அதுக்கப்புறம் ஃபெயில்டு பேட்டர்ன் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ரீட் பண்ணணும். புரியுதுங்களா? சரி. அதுக்கப்புறம் அவுட் சைட் பேட்டர்ன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வி பேட்டர்ன் இப்படி போட்டுச்சு, இந்த வி பேட்டர்னோட லோவை தாண்டி இப்போ இந்த லோவை தாண்டி அகெயின் இந்த வி பேட்டர்ன் இருக்கா? இல்லை. அப்போ இதுக்கு உள்ளே தான் இருக்குது. அப்போ இதுக்கு பேர் இன்சைட் பேட்டர்ன். மறுபடியும் ஒரு வி பேட்டர்ன் போட்டிருக்கு. இந்த லோவுக்கு உள்ளே தான் இருக்குது, இது இன்சைட் பேட்டர்ன். அப்போ இந்த வி பேட்டர்ன் பாருங்கள், இதுக்கு உள்ளே தான் இருக்குது. ஆரம்பித்து வெளியில் போச்சு, ஆனால் முடிச்சது எங்கே முடிச்சு? உள்ளே தான் முடிச்சிருக்கு. இது எல்லாமே இன்சைட் பேட்டர்ன். அப்போ இதுக்கு கீழே தான் இங்கே பேட்டர்ன் போட்டிருக்கு. இதுதான் என்ன பண்ணிருக்கு? முதல் தடவை அவுட் சைட் பேட்டர்ன் போட்டிருக்கு. அதாவது என்ன அர்த்தம்? பையருக்கும் செல்லருக்கும் ஸ்ட்ராங்காக ஒரு வார் நடந்துச்சு. அந்த வாரை தாண்டி அக்ரெசிவாக செல்லர் கொண்டு வந்தது இதுதான். அப்போ இதுதான் முதல்ல அவுட் சைட் பேட்டர்ன். மறுபடியும் இது பாருங்கள், இன்சைட் பேட்டர்ன். மறுபடியும் பாருங்கள், இன்சைட் பேட்டர்ன். அப்போ இந்த ஏரியாக்குள்ளேயே பையருக்கும் செல்லருக்கும் ஈக்குவல் ஃபைட் நடந்திருக்கு. இப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா தெரியும் இன்சைட் பேட்டர்ன்.
நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கும், அதை உடைச்சாங்கன்னா அக்ரெசிவாக கீழே போவாங்க. மறுபடியும் பாருங்கள் இன்சைட் பேட்டர்ன் போட்டிருக்காங்க, இதை உடைக்கவே முடியலை. இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்படி தான் மார்க்கெட் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக இன்சைட் பேட்டர்னோட தலையை உடைக்கும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கவனிங்க. இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது, இப்படி வந்திருக்கு. இதை தாண்டி பேட்டர்ன் போடல. 1 2 3 இது எல்லாமே இன்சைட் பேட்டர்ன் தான். அப்போ இன்சைட் பேட்டர்னோட இங்கே இருக்குது, இந்த பேட்டர்னோட தலையை உடைக்கலை. ஆனால் அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், இது வந்திருக்கு, அகைன் வந்திருக்கு, இந்த இன்சைட் பேட்டர்னோட தலையை உடைக்கலை. இப்போ பாருங்கள், இது ஆக்சுவலி இன்சைட் பேட்டர்ன் கீழே உள்ள லோவை உடைக்கலை. அதே சமயத்தில் என்ன பண்ணுச்சு, மேலே உள்ள தலையை ஃபர்ஸ்ட் டைம் உடைச்சிருக்கு. இதுதான் பையரோட இன்வால்மெண்ட் பேட்டர்னில் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். புரியுதா? இப்படி ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் வந்து டீட்டெயிலாக பார்க்கணும். அதாவது பேட்டர்ன் வந்து அவுட் சைட் பேட்டர்னா இன்சைட் பேட்டர்னான்னு பார்க்கணும். இன்சைட் பேட்டர்னில் தலையை மேலே உடைச்சிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏ பேட்டர்னோட தலையை உடைச்சி பையரோட இன்வால்மெண்ட் இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா கீழே உள்ள பேட்டர்னை உடைச்சுன்னா மார்க்கெட் வந்து அவுட் சைட் பேட்டர்னாக மாறிடும். பேட்டர்னில் 2 3 இருக்குது மொத்தம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா வி பேட்டர்ன் அது இருக்குது. ஸோ அந்த வி பேட்டர்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல், ஃபெயில்டு, எக்ஸ்ட்ரா 3 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இன்சைட் பேட்டர்ன் அவுட் சைட் பேட்டர்ன் 2 இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரியை ரீட் பண்ணுறதுக்கு, புரியுதுங்களா? பவுண்ட்ரியை ரீட் பண்ணுறதுக்கு கவனிங்க. நான் இன்னொரு தடவை கூட சொல்கிறேன். இப்போ வி பேட்டர்னா இந்த இங்கே போக முடியாமல், இதோட ஹை போக முடியாமல் திரும்பி இந்த லோ உடைக்கிறது ஃபெயில்டு வி பேட்டர்ன். மறுபடியும் இந்த ஹை போக முடியாமல் இந்த லோ உடைச்சி இப்படி வர்றது ஃபெயில்டு வி பேட்டர்ன். இது ஃபெயில்டு வி பேட்டர்ன். இதே இன்சைட் பேட்டர்ன் அவுட் சைட் பேட்டர்னா இப்போ கவனிங்க, இங்கே இருக்குது, போயிட்டு இந்த லோ உடைக்க முடியாமல் இருக்குள்ளே ஒரு பேட்டர்ன் வைக்கும், இல்லாட்டி இதை தாண்டி வரும். ஆனால் இந்த க்ளோசிங் எங்கே வைக்கும், இந்த பவுண்டரிக்குள்ளே வைக்கும். மறுபடியும் கீழே வரும், பவுண்டரி இங்கேயே வரைக்கும். அப்போ என்ன ஆகும், இதெல்லாம் இன்சைட் பேட்டர்ன். அப்போ இன்சைட் பேட்டர்னா என்ன பண்ணும், பின்னாடி இதுக்கு முன்னாடி எங்கே வரைக்கும் போச்சோ அதை தாண்டி வெளியில் போகணும். அப்போ இப்படி மார்க்கெட் கீழே வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இன்சைட் பேட்டர்னாகவே போட்டு லாஸ்ட்டில் எப்படி செட்டில் ஆகும், இப்படி இன்சைட் பேட்டர்னாக போட்டு இந்த கீழே உள்ள லோ உடைக்க முடியாமல் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக இந்த தலையை உடைச்சி மேலே போகும். இதுதான் மார்க்கெட் வந்து செட்டில் ஆகி பேட்டர்ன் வைஸாகவே மேலே போகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? கிளியராக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கேண்டில் அதோட எக்ஸ்டென்ஷன் தான் பேட்டர்னோட எக்ஸ்டென்ஷன் தான் ட்ரெண்டு. அப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டு வி பேட்டர்ன் போட்டு கவனிங்க, கீழே வர இப்படி கீழே வரும்போது இந்த ட்ரெண்டெல்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும், ட்ரெண்டில் பெரும்பான்மையான இடங்களில் மார்க்கெட் வந்து தொட தான் செஞ்சுருக்கும், அதை பிரேக் பண்ணியிருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், அதிகபட்சம் கவனிங்க, அதிகபட்சம் இருக்கிற லோ இது, ஹை இது. இந்த ஹைக்கு நேராக இப்படி ட்ரெண்ட் லைன் இப்படி நேராக வச்சு இந்த ட்ரெண்டுக்கு நேராக இழுத்துட்டு வரும்போது எங்கே இடிக்குதோ, இப்போ இந்த இடத்துல இடிக்குது பாடி, ஒன்றுக்கு மேற்பட்ட பாடியில் இடிக்கும்போது அதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். பழைய வீடியோலாம் எடுத்து பாருங்கள், ட்ரெண்ட் லைன் வந்து எவ்வளோ கிளாரிட்டியாக வரையணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ முதல்ல பாருங்கள், முதல்ல இங்கேருந்து மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு, மறுபடியும் ட்ரெண்ட் லைன் கிட்ட போயிருக்கு, பட் அதை பிரேக் பண்ணலை. ரெண்டாவது பாருங்கள், இவ்வளோ தூரம் வந்துருச்சு. அப்போ இதுக்கிடையில் நிறைய பேட்டர்ன் போட்டு தானே ட்ரெண்ட் இப்படி ஃபார்ம் ஆகிட்டே வருது. இங்கே ஒன்று போட்டு இப்படி போட்டு தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இது தனித்தனியாக, இதை ஓவரால் ட்ரெண்டாக பார்க்குறோம். ரெண்டாவது பாருங்கள், இங்கே தான் போயிருக்கு. ஆனால் இங்கேருந்து பாருங்கள் இப்படி பேட்டர்ன் போட்டு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அப்போ ட்ரெண்ட் லைனில் விட்டு எவ்வளோ தூரம் போனாலும் மறுபடியும் ட்ரெண்ட் லைனை நோக்கி இழுக்கும். நான் சொல்லியிருக்கேன், ட்ரெண்ட் லைனும் ப்ரைஸும் என்ன சொல்கிறது, ஒரு காதலன் காதலி மாதிரி அந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணும். எவ்வளோ தூரம் போனாலும் அது ட்ரெண்ட் லைனை நோக்கி மார்க்கெட்டை இழுத்தே தீரும். இதுக்கு பேர் தான் என்ன ஆகுது, ட்ரெண்ட் லைனோட அட்ராக்ஷன். அப்போ இது எந்த இடத்துல நடக்கும், எந்த இடத்துல ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கிரியேட் ஆகுதோ, ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன் முடிஞ்சதுன்னா ட்ரெண்ட் லைனோட அட்ராக்ஷன் ஆரம்பிச்சிடும். இதான் விஷயம். ஒரு கார் வந்து இப்போ 2 அடி பள்ளத்தில் இருக்குது, இது 5 அடி பள்ளத்தில் இருக்குது, இது 10 அடி பள்ளத்தில் இருக்குது. அதாவது என்ன அர்த்தம், ட்ரெண்ட் லைனை விட எவ்வளோ தூரத்தில் போயிருக்கு அதை தான் நம்ம மெஷர் பண்ணுறோம், எத்தனை அடி டெப்த்துன்னு. அப்போ எத்தனை அடி டெப்த் இருக்கோ அதுக்கு தகுந்த ஸ்ட்ரெச் இருக்கும், எத்தனை அடி டெப்த் இருக்கோ அதுக்கு தகுந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும், எத்தனை அடி டெப்த் இருக்கோ அதுக்கு தகுந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும். அப்போ இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்கள் இவ்வளோ தான், இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்கள் இவ்வளோ தான், இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்கள் இவ்வளோ தான். இந்த மாதிரி இத்தனை மடங்கு பெருசு. அதனால தான் சொன்னேன், முதல்ல சிங்கிள் லேயராக இருக்கும், அடுத்து மல்டிபிள் லேயராக போடும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த ஏற்கனவே போட்ட மாதிரி 2 மடங்கு 3 மடங்கு போடும். ஏன் இது, ஏன் எதனால் நடக்குது, இது வந்து நேச்சுரலாகவே ஏன் நடக்குது அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை விட்டு எத்தனை அடி தூரம் போகுதோ, எவ்வளவு ஆழம் போகுதோ அவ்வளவு உயரம் இருக்கும், எவ்வளவு டெப்த் இருக்கோ அவ்வளவு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது மார்க்கெட்டில் உள்ள பெரிய ரகசியம், நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரெண்ட் லைன் விட்டு எவ்வளோ தூரம் போகுதோ அது மட்டும் கிடையாது, ப்ரீவியஸ் மார்க்கெட்டோட அண்டர் வேல்யூ ஓவர் வேல்யூ பார்க்குறோம். இப்போ இந்த ப்ரீவியஸ் பவுண்ட்ரியோட
என்ன பண்ணியிருக்கோம் ஆட்டோமேட்டிக்காக இதை 50% கீழே வரும்போது நம்ம சொல்லியிருக்கோம் பெரிய பணக்காரங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இந்த 50 இன்னும் சொல்ல போனால் இதோட 75 பவுண்ட்ரி இந்த ஏரியாலாம் ஷார்ட் டேர்ம், இது மிட் டேர்ம். இந்த 50 to 75 பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது மைக்ரோ ஷார்ட் டேர்ம் மிட் டேர்ம், இது வந்து லாங் டேர்ம். இப்போ இந்த மாதிரி இந்த பவுண்டரிக்கெலாம் போயிருச்சுன்னா பையரோட இன்வால்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா இங்கேருந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் லைனை விட்டு ரொம்ப தூரம் போச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் லைனை நோக்கி அட்ராக்ட் பண்ணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரகசியம். அதனால தான் நான் மார்க்கெட்டை சொன்னேன், இப்போ விலையை நாளாக பிரித்தேன். என்ன பிரித்தேன்? ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன், ப்ரைஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர், கண்ட்ரோல் ஆஃப் க்ரீட், அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ இந்த மாதிரி விலையை வந்து நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு 4 to 5 விதமாக நான் உங்களுக்கு பிரித்து காமிச்சேன். அதுக்கு ஒவ்வொரு மீனிங்கும் தனித்தனியாக பழைய பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு சேனல் இவ்வளவு யதார்த்தமாக எளிமையாக உலகத்தில் எந்த மொழியிலையும் கிடையாது. ஸோ அதை நீங்கள் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது எல்லா இடத்துக்கும் பொருந்தும். இப்போ பாருங்கள், இந்த வி பேட்டர்ன் நான் கனெக்ட் பண்ணுறேன், கவனிங்க. இந்த வி பேட்டர்னை கனெக்ட் பண்ணுறேன். அப்போ இங்கேருந்து வந்து மறுபடியும் என்ன படிச்சு ட்ரெண்ட் லைனை தாண்டி வெளியில் வந்துச்சு. இப்போ ட்ரெண்ட் லைன் இங்கே இருக்குது. இப்போ பாருங்கள், ட்ரெண்ட் லைனை விட்டு எவ்வளோ தூரம் போனாலும் மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனை நோக்கி அட்ராக்ட் பண்ணும். இந்த இடத்துல பாருங்கள், இதுக்கு பேர் தான் லேயர்னு சொன்னேன். சிங்கிள் லேயர், டபுள் லேயர் அண்ட் தென் மல்டிபிள் லேயர். அப்போ முதல்ல ஒரு வி பேட்டர்ன் எப்படி வளரும் கவனிங்க. இப்படி தான் வளரும். முதல்ல இப்படி இருக்கும், ஃபெயில்டு வி பேட்டர்னாக இருக்கும். மறுபடியும் டெப்த் அதிகமாகும், ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். மறுபடியும் டெப்த் அதிகமாகும், ஸ்ட்ரக்சர் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். இப்படி தான் போகும். ஃபஸ்ட்டு வி பேட்டர்னு இதை உடைக்க முடியாமல் கீழே வரும், மறுபடியும் இதை உடைக்க முடியாமல் கீழே வரும், மறுபடியும் இதுக்குள்ளே போய் தொட்டு 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 வந்து மறுபடியும் என்ன ஆகும், நல்லா இதை உடைக்கும் இதை உடைக்கும் இதை உடைக்கும், எக்ஸ்ட்ரா வி பேட்டர்னாகவே போகும். அப்போ இப்படி தான் ஒரு டெப்த் இருந்தால் அதுக்கு தகுந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும், மறுபடியும் ஒரு டெப்த் இருந்தால் அதுக்கு தகுந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும், மறுபடியும் டெப்த் அதிகமானால் ஸ்ட்ரக்சரும் அதிகமாகும். இது மார்க்கெட்டில் உள்ள ரகசியம். அதனால தான் சொன்னேன், யாராலையும் மார்க்கெட்டை எந்த இடத்துலையும் பிடிச்சி வைக்க முடியாது. மேனுவலாக ஆப்ரேட் பண்ணாலும் மார்க்கெட்டை வந்து ஒருத்தங்களால் பிடிச்சி வைக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த நான் சொன்னேன். சரிங்களா? ஸோ இது எல்லா விஷயத்துலையும் நடக்கும். புரியுதா? அப்போ நம்ம இப்போ விஷயத்துக்கு வருவோம், கவனிங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து இப்போ பையர் இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்க, இப்போ செல்லர் இங்கேருந்து இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ கொண்டு போயிருக்காங்கன்னா ஏற்கனவே உள்ளதுக்கு நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். இப்போ 25 தாண்டி 50 தாண்டி 75 தாண்டி 100 கிட்ட வந்துச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக 100 கிட்ட வரும்போது அப்போ என்ன ஆகும், டெப்த் அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ டெப்த் அதிகமாகிட்டே இருக்குன்னா ஏற்கனவே என்ன அளவு ஸ்ட்ரக்சர் இருக்கோ அது மாதிரி ஒரு 2 மடங்காவது போடும். இப்போ போட்டிருக்கு, தெரியுதா? போட்டிருக்கு. அப்போ என்ன ஆகும், இதை உடச்சி மறுபடியும் இந்த பாடிக்கு தாண்டி வெளியில் பாடி கீழே வச்சுச்சுன்னா அப்போ என்ன நடக்கும், மறுபடியும் இதோட டெப்த் அதிகமாகும். அவ்வளோதான் விஷயம். பெரிய ரகசியம்லாம் ஒன்றும் கிடையாது. டெப்த்து கொஞ்சமாவது அதிகமாகும். அப்போ எது வரைக்கும் வரலாம், அப்போ இது வந்து ஒரு ஃபெயில்டு பேட்டர்னா இதுக்குள்ளே இப்படி பேட்டர்ன் போட்டுக்கிட்டே இருக்கலாம், பிரச்சனை இல்லை. இதை தாண்டி வெளியில் அவுட் சைடு போட்டுச்சுன்னா கட்டாயம் டெப்த் அதிகமாகி இங்கே ட்ராப் வச்சு இங்கே உள்ள ஸ்டாப் லாஸு நீங்கள் சப்போர்ட் இருக்காது இதெல்லாம் எடுத்துகிட்டு கீழே போய் மறுபடியும் மேலே வந்து மேலே வருவோம். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 3 விஷயம் நடக்கும் ஒரு இடத்துல. அது ப்ரைஸ் லைன் ட்ரெண்ட் லைனில் 3 விஷயம் நடக்கும். ஒன்று தொடாமல் திரும்பும், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தொட்டுட்டு திரும்பும், மூணாவது பார்த்தீங்கன்னா உடைச்சிட்டு திரும்பும். இந்த 3 விஷயம் கிளியர் கட்டாக நடக்கும். எல்லாமே நான் 3 விஷயமா சொல்லியிருக்கேன். அதனால தான் பிளேலிஸ்ட்டில் இருக்கிற பேசிக்ஸ் வீடியோ பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, நான் பேசிக் பார்த்துட்டேன் இங்கே வந்துடுறீங்க. ஆனால் நான் எல்லா விஷயத்தோட ரகசியமும் எங்கே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன்னா பேசிக்கில் தான் இருக்குது. அந்த பேசிக் வீடியோ நீங்கள் பார்க்க நீங்கள் டெக்னிக்கல் அனலிஸ்டாகவே கூட மாறிடுவீங்க. அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? ஒரு சார்ட்டை கொடுத்து உலகத்தில் சார்ட்டுன்னு சொல்லி எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து ரீட் பண்ணி அடுத்து மார்க்கெட் இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நீங்கள் சொல்லிட முடியும். ஆனால் ட்ரேடுங்கிறது அது மட்டும் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அது வந்து ஒரு 20% வேலைகள். ஒரு நல்ல தொடக்கம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து நீங்கள் கிளியராக பண்ணிங்கன்னா மார்க்கெட்டை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக தொடங்குறீங்கன்னு அர்த்தம். ஆனால் தொடங்குறதுல விஷயம் கிடையாது, அது எவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் உங்களோட லாபங்கள் இருக்குது. கரெக்டாக? சரி, அப்போ என்ன பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக இதை ரீட் பண்ண ஆரம்பிங்க. இங்கேருந்து பையர் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த 50% வரைக்கும் வச்சுக்குவோம் நம்ம, சப் பவுண்ட்ரி வேண்டாம். அப்போ என்ன இருக்குது, இங்கேருந்து திரும்பி இந்த சோர்ஸுக்கே கொண்டு வந்துட்டு இப்போ ஃபர்தராக கீழே போக முடியாமல் மேலே போயிட்டுருக்கு. அப்போ இது மேலே போனால் இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கையெல்லோ கனெக்ட் பண்ணோன்னா அப்போ இந்த ஏரியா வரைக்கும் இது மேலே போனால் வாய்ப்பு இருக்குது. அப்போ இது மேலே தான் போகுதுன்னா என்ன பண்ணக்கூடாது, குறைஞ்சபட்சம் இந்த 50% தாண்டி கீழே வரக்கூடாது. அதிகபட்சம் இந்த பாடி விக்கு தாண்டி இந்த லைனை தாண்டி
கீழே போகக்கூடாது. அப்போ குறைஞ்சபட்சம் இது வரைக்கும் வரலாம், இது வரைக்கும் வரலாம், அதிகபட்சம் இது வரைக்கும் வரலாம், இது வரைக்கும் வரலாம். இதை தாண்டி கீழே போச்சுன்னா இதோட டெப்த் வந்து ஃபர்தராக இன்னும் அதிகம் தான் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்போ கீழே அதிகமாச்சுன்னா எது வரைக்கும் ஆகும்? அப்போ இதை விட பெரிய ஃப்ரேம் என்னது, 1 ஹவருக்கு அப்புறம் 4 ஹவர், அதோட டெப்த்து கீழே ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அப்போ எங்கே இருக்குது பாருங்க, இதோட டெப்த்து இங்கே வரைக்கும் இருக்குது. அப்போ இதை கனெக்ட் பண்ணோம்னா கவனிங்க, இதை கனெக்ட் பண்ணனா என்ன ஆகும்? இப்போ இதோட 50% தாண்டி கீழே நிற்கிதுன்னா அப்போ எது வரைக்கும் போகும்? இதோட 75 அந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பாருங்கள், இந்த 75ல ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. கிளியராக தெரியுதா? அப்போ இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோம்னா அந்த ட்ரெண்ட் லைன் அதிகபட்ச ஹை இங்கே இருக்குது, இந்த ஹையை நோக்கி ட்ராவல் பண்ணால் இடிக்கிற இடம் இது இங்கே தான். அப்போ இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி வந்துருச்சு, 50% ப்ரைஸ் லைனே உடைச்சிருச்சு. அப்போ அடுத்து உடைச்சா எங்கே உடைக்கணும்? 75 ப்ரைஸ் லைன் தான். புரியுதா? இப்போ இந்த இடத்துல இது இருக்குது. இப்போ இதை கொண்டு இங்கே வைப்போம்ல, ஆட்டோமேட்டிக்காக ட்ரெண்ட் லைன் என்ன இருக்கும்? இங்கே வந்திருக்கும், இந்த ஹைக்கு இங்கே வந்திருக்கும். அப்போ ட்ரெண்ட் லைனை உடைச்சா அடுத்து எங்கே இருக்குது? ப்ரைஸ் லைன் 75 இருக்குது. இப்போ அதிகபட்சம் என்ன வரணும்? இதை உடைச்சதுன்னா இந்த சோர்ஸ் 75கே வந்துடும். அப்போ 4 ஹவர் எங்கே வரும்? 4 ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் டேர்ம், மைக்ரோ ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம் சொல்கிற புரியுதா? மைக்ரோ ஷார்ட் டேர்ம் இந்த 50 to 75 வந்து மிட் டேர்ம், 75 to 100ங்கிறது லாங் டேர்ம். அப்போ என்ன ஆகும்? 4 ஹவரே லாங் டேர்ம் வர்ற அளவுக்கு மார்க்கெட்டோட டெப்த்து உருவாயிரும். அப்போ டெப்த்து உருவாச்சுன்னா அதுக்கு தகுந்த ஸ்ட்ரக்சர் உருவாகும். அதை கவனமாக வச்சுக்கணும். டெப்த்து ஸ்ட்ரக்சர் புரியுதுங்களா? வி பேட்டர்ன் எக்ஸ்ட்ராவாக போயிட்டே இருக்க முடியாது. ஓரளவுக்கு மேலே வி பேட்டர்ன் ஃபெயில்டு பேட்டர்னாக ஆகி மேலே உள்ள தலையை உடைச்சி மேலே போகும். அப்போ டெப்த்து அதிகமானா, ஆழம் அதிகமானா உயரமும் அதிகமாகணும். அதான அர்த்தம். கிணறு தோண்டிக்கிட்டே இருக்கீங்க, 10 அடி தோண்டினா 10 அடி உயரம் இருக்கும், 20 அடி தோண்டினா உயரமும் 20 அடி ஆயிரும், 30 அடி தோண்டிங்கன்னா உயரமும் 30 அடி ஆயிரும். அதே மாதிரி தான், எந்த அளவுக்கு ஆழம் இருக்கோ அந்த அளவுக்கு உயரம் இருக்கும். எந்த அளவுக்கு பையரோட எஃபெக்ட் இருக்கோ அந்த அளவுக்கு செல்லரோட எஃபெக்ட் இருக்கும். மார்க்கெட் வந்து ஈக்குவல் ஃபோர்ஸில் ஆக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். யாராலையும் மார்க்கெட்டை ஓரளவுக்கு மேலே பிடிச்சி வைக்க முடியாது. அப்போ இது உடைச்சதுன்னா என்ன ஆகும்? மார்க்கெட் வந்து இந்த பவுண்டரிக்குள்ளே வந்துடும். கவனிங்க, இந்த பவுண்டரிக்குள்ளே வந்துடும். அப்போ அஃபீஷியலாக இதை உடைச்சுன்னா மார்க்கெட் வந்து கட்டாயம் இந்த சோர்ஸு பாடி விக்கு இங்கே இருக்குது, இது வரைக்கும் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகும்? ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டுட்டு மறுபடியும் என்ன ஆகும்? மறுபடியும் டெப்த் வைக்கிறதுனா இன்னும் கீழே டெப்த் வச்சு போகும். இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன நடக்கும்? என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிட்காயினில்? இப்போ மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு மேலே போயிட்டுருக்கு. அப்போ மேலே போகிற மார்க்கெட்டு குறைஞ்சபட்சம் இது திரும்பி வந்துச்சுன்னா இது வரைக்கும் வரும், அதிகபட்சம் இதை வரைக்கும் கீழே வரைக்கும் வரும். அப்போ இதை உடைச்சதுன்னா என்ன ஆகும்? 4 ஹவரோட அந்த லாங் டேர்ம் பவுண்ட்ரி இருக்குது. ஸோ அப்போ அந்த ஏரியாவுக்கும் மார்க்கெட் போயிடும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரீட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? கோல்டுக்கு போகலாம். நிறைய விஷயங்கள் நான் ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்லிகிட்டே இருக்கேன். அதாவது ஏன் வந்து நிறைய விஷயத்த வந்து மக்கள் வந்து வேல்யூ பண்ணுறதில்ல. காரணம் என்ன தெரியுமா? ஏதாவது ரொம்ப கஷ்டமான விஷயம் இருந்துச்சுன்னா, அது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்போ நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்போ நீங்கள் இங்கேருந்து யாரையோ ஒருத்தரை பார்க்க போகிறீங்க, ரொம்ப தூரம் ஒரு 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிறீங்க. அவர் என்ன சொல்கிறாரு? போயிட்டு பக்கத்தில் உள்ள கோயிலில் ஒரு 15 வாரம் சுத்துமா, இல்லை ஏதாவது பரிகாரம் பண்ணுமா, உன்னோட கஷ்டம் நீங்கும்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? பரவாயில்ல, 15 வாரம் பரிகாரம் பண்ணணும், அப்போ ரொம்ப கஷ்டமானதை பண்ணால் நம்ம கஷ்டம்லாம் தீர்ந்துருன்னு நினைக்கிறீங்க. அதே இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு? இல்லைம்மா நீ அதெல்லாம் தேவையில்லை, கடவுளை நம்புமா, கடவுளை நம்பி நீ என்ன பண்ணு, பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் நீ வேண்டாம், கடவுளை நம்பு போதும், கடவுள் பார்த்துக்குருவாரு, கடவுள் காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவான்? அவன் என்ன நினைப்போம் நம்ம? என்னடா அது 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனால் அவரை பார்க்கறதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுவாரா, இல்லை ஏதாவது கஷ்டமானது சொல்லுவாருன்னு பார்த்தா ரொம்ப ஈஸியாக சொல்கிறாரு. இவர் சொல்கிறது நடக்குமா, இல்லை இவர் சொல்கிறது செய்யலாமா வேண்டாமான்னு டவுட் வரும். இதான் விஷயம். மக்கள்கிட்ட உள்ள பெரிய பிரச்சனையே அதான். அதாவது ரொம்ப கஷ்டமாக சொல்லி கொடுத்தா, உங்களுக்கு புரியாத வார்த்தையெல்லாம் போட்டு சொன்னா, அப்படியே உங்களை குழப்புனா, இல்லை நான் பெரிய அறிவாளின்னு காட்டிக்கிட்டா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவருக்கு நிறைய விஷயம் தெரியும் போல அப்படின்னு நினைக்கிறீங்க. ரொம்ப எளிமையாக ஈஸியாக சொல்லி கொடுத்தா நினைக்கிறீங்க, ஓ இதுதானா, இது தெரியாதா, இவ்வளோதான விஷயம், இவ்வளோ ஈஸியாக இருக்குது, இது எங்கே வேலை செய்யும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதான் பெரிய பிரச்சனையே. புரியுதா? அதே மாதிரி தான் நம்மளோட ட்ரைனிங்கில் வர நிறைய பேர் இந்த மைண்ட் செட்டோட தான் இருக்கிறது. இது எனக்கு ஒரு பண்ண தெரியாதா, இது எனக்கு செய்ய தெரியாதா, இது பண்ண தெரியாதா, அது செய்ய தெரியாதான்னு சொல்கிறது எதையுமே பண்ண மாட்டாங்க. கடைசியில் என்ன ஆகும்? மொத்தமாக சேர்ந்து கனெக்ட் பண்ணும்போது எதுவுமே தெரியாமல் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதனால தான் சொன்னேன், அடிக்கடி சொல்கிறது தான், அதி புத்திசாலிக்கு தொழிலில் இடம் கிடையாது. எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறவன் எதுலையுமே வளர மாட்டான். எனக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னு நினைக்கிறவன் தான் முதல்ல கற்றுக்கிற மைண்ட் செட்டே இருக்கும். எனக்கு இது தெரியலை, நான் கற்றுக்கிறேன். அப்போ இது வேலை செய்தா, இது வேலை செய்யலையா, இது எஃபெக்டிவாக இருக்கா, எஃபெக்டிவாக இல்லையாங்கிறத ஒரு விஷயத்த பார்த்த உடனே முடிவு பண்ணக்கூடாது. அந்த விஷயத்த பண்ணிட்டு முடிவு பண்ணணும். ஓ
இது ரொம்ப எளிமையாக இருக்குது, அதே சமயத்தில் எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது. அதனால தான் நான் சும்மா ஒன்றும் சொல்லலை. டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து நீங்கள் உலகத்தில் எந்த சேனலை போய் பார்த்தாலும் இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது, இந்த அளவுக்கு எளிமையாக இருக்காது. இது வேலையும் செய்யும். உலகத்தில் ஷார்ட்டுன்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இது வேலையும் செய்யும். உலகத்தில் இருக்கிற எல்லா சார்ட்டுக்கும் இந்த ஒரே விஷயத்த நீங்கள் யூஸ் பண்ணாலும் போதும், இது வேலை செய்யும் நான் சொல்லியிருக்கேன். அதனால் நிறைய பேர் பார்த்துட்டு என்ன நினைக்கிறது, ஓ இதானா, ஒரு ட்ரெண்ட் லைன் தானா, இப்போ சும்மா ஃபிபனாசி வரைகிறதானா அப்படின்னு அந்த தானா தானான்னு போட்டுட்டே என்ன ஆயிடுது, காணாமல் போயிடுறாங்க. புரியுதுங்களா? அதனால தான் நான் இது சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கோங்க. பழைய வீடியோலாம் எடுத்து பாருங்கள். அங்கே உள்ள விஷயங்கள் எல்லாமே நீங்கள் மார்க்கெட்டில் இன்னும் பல நூற்றாண்டுகள் இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளவு எஃபெக்டிவான விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. அதனால தான் சொல்லியிருக்கேன், இந்த சேனலில் இருக்கிற விஷயம் நீங்கள் எங்கே தேடினாலும் இருக்காது. டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் நீங்கள் எங்கே காசு கொடுத்து படித்த இடத்துல கூட இவ்வளோ எளிமையாக அவங்களுக்கு சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. இது எல்லாமே என்னோடய 25 வருஷம் கடுமையான அனுபவத்தை உங்களுக்கு ஈஸியாக தர்றேன். புரியுதா? உங்களுக்கு ஈஸியாக தர்றேன். உங்களுக்கு ஒரு ஜூஸ் போட்டு கையில் கொடுக்குற மாதிரி. ஆனால் அதுக்கு பின்னணியில் எவ்வளவு விவசாயம் பண்ணி அதை பழத்தை உண்டாக்கி அவங்க கையில் ஜூஸாக கிடைக்கிறதுனால பேக்ரவுண்டில் அது வந்து ரொம்ப எளிமையாக வந்துருச்சுன்னு நீங்கள் ஈஸியாக நடந்து என்ன போயிடக்கூடாது. அதனால தான் நான் சொல்லுவேன், இந்த சேனலை நீங்கள் வேல்யூ பண்ணலைன்னா தயவுசெய்து நீங்கள் இருக்க வேண்டாம். சும்மா இதை விட்டுட்டு வேறு ஏதாவது வேலையை போய் பாருங்கன்னு சொல்கிறது காரணம் தான். புரியுதுங்களா? ஒரு விஷயத்த வேல்யூ பண்ணாதான் அதோட சீரியஸ்னஸே புரியும். முதல்ல வேல்யூ பண்ணுங்க. நான் தான் சொல்கிறேன்ல, முதல்ல வேல்யூ பண்ணுங்க, இதை மானிட்டர் பண்ணுங்க, நம்ம சொல்கிறபடி தான் மார்க்கெட் போகுதான்னு வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு எஃபெக்டிவ் நீங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணணும். ஒரு வீடியோ எடுத்த உடனே என்னடா 1 ஹவர் இருக்குது, எடுத்த உடனே ஒரு ஃபிபனாசியை பற்றி தான் பேசுகிறாங்க, ட்ரெண்ட் லைனை பற்றி பேசுகிறாங்க. நமக்கு ஃபிபனாசி தெரியாதா, நமக்கு ட்ரெண்ட் லைன் தெரியாதா? தெரிஞ்சிருந்தா நீங்கள் பணம் சம்பாதிச்சிருக்கணுமே. புரியுதா? நான் அடிக்கடி சொல்லுவேன், பிச்சைக்காரன் தட்டை தூக்கிட்டு வீடு வீடாக தெரிகிற மாதிரி ஒவ்வொரு சேனலாக எங்கடா என்னடா இருக்குன்னு போயிருக்கக்கூடாது. புரிஞ்சிருந்தா பணம் சம்பாரிச்சிருக்கணும்ல. பணம் சம்பாரிச்சு ப்ரூவ் பண்ணியிருக்கணுமே. அப்போ உங்களுக்கு ஒன்றுமே தெரில, நீங்கள் பால்வாடின்னு தானே அர்த்தம். ரிசல்ட் இல்லைல்ல, அப்போ உங்களுக்கு ஒன்றும் தெரிலன்னு தானே அர்த்தம். நீங்கள் எங்கே போய் படித்தாலா வேணாலும் இருங்க, ஜெயிக்கிறதுக்கான விஷயம் இல்லைல்ல. அப்போ பால்வாடி தான், அப்போ ஒன்றுமே தெரில தான். அப்போ என்ன பண்ணணும்? அப்போது பேசாமல் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு, சொல்லுவாங்களே சப்த துவாரங்களையும் மூடிக்கிட்டு, நவ துவாரத்தையும் மூடிக்கிட்டு பேசாமல் உட்காந்து வீடியோ பார்க்கணும். இதில் சொல்கிறது என்னன்றதை முதல்ல புரியணும். புரிஞ்சதுக்கப்புறம் இது ஒவ்வொரு சார்ட்லையும் என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக சொல்கிறபடி தான் வேலை செய்தா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவ் இல்லை அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும். அதுக்கு மேலே ஓகே இது வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் விட்டுட்டு போகலாம், தப்பே கிடையாது. புரியுதா? அதனால தான் சொல்கிறேன், உலகத்தில் இது மாதிரி ஒரு சேனல் எளிமையாக டெக்னிக்கல் சொல்லித்தர சேனல் உலகத்திலே கிடையாது. நிறைய சேனல் இருக்குது. அதாவது என்னென்னத்தையோ சொல்லுவாங்க, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ் மாதிரிசான்னு பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், என்னென்னத்தையோ சொல்லுவாங்க. அவ்வளோலாம் தேவையில்லை. அதான் சொல்லல, இது வந்து ஒரு எழுத படிக்காத தெரிய ஆளு கூட இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ என்ன பண்ணுவோம், கோல்டு வந்து அதிகபட்ச ஹை அண்ட் லோ இங்கே இருக்குது. ஒரு சார்ட்டை ரீசர்ச் பண்ணி ஒரு பவுண்ட்ரியாக வரைகிறது கஷ்டமா, அதிகபட்சம் பையங்க அந்த பவுண்ட்ரியை 4ஆக பிரிக்கிறது கஷ்டமா? அவ்வளோதான் விஷயம். பிரிச்சுட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ அதிகபட்சம் எங்கே வந்திருக்கு, இங்கே வந்திருக்கு. இப்போ இது எதை நோக்கி போகணும், இந்த 50% நோக்கி போகணும், அந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த இடத்த தாண்டி கீழே போச்சு அப்படின்னா இன்னும் கீழே போகும். அப்போ கீழே போனால் எது வரைக்கும் போகும் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை விட பெரிய ஃப்ரேம் போகும். அவ்வளோதான விஷயம். அப்போ இது கீழே போனால் எங்கே இருக்கும் கவனிங்க. இப்போது சொல்கிறது எல்லாமே கிளியராக நடக்குது பாருங்கள். இந்த 4 ஹவர்ஸோட பாடி வீக்குக்குள்ளே வந்திருக்கு, தெரியுதா? இவ்வளோதான் விஷயம். இந்த 4 ஹவர்ஸோட பாடி, அதிகபட்ச பாடி எங்கே இருக்குது, இந்த இடத்த வரைக்கும் இருக்குது. அதிகபட்ச விக்கு எங்கே இருக்குது, 4 ஹவர்ஸில் இந்த இடத்துல இருக்குது. இப்போ 4 ஹவர்ஸோட பாடி விக்கில் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் 1 ஹவர் எடுத்துகிட்டு 1 செகண்ட் 1 ஹவர் எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், ரீசெட் பண்ணுங்கள். ரீசெட் பண்ணிங்கன்னா இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, இந்த பாடி விக்குக்குள்ளே நான் சொன்னேன் இல்லையா, பாடிக்குள்ளே பாடி வந்துட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு, தெரியுதா? இப்போ அதிகபட்சம் எது வரைக்கும் வரலாம், அவ்வளோதான். அதிகபட்சம் எது வரைக்கும் வரலாம், இது வரைக்கும் வரலாம். அப்போ இதை தாண்டி கீழே போச்சு அப்படின்னா கவனிங்க, இதை தாண்டி கீழே போச்சு அப்படின்னா கவனிங்க, கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அக்ரெசிவாக கீழே போகும். இதை தாண்டி கீழே போச்சு அப்படின்னா கவனிங்க, 4 ஹவர்லேயே இந்த லோ உடச்சி மார்க்கெட் கீழே போகுதுன்னா 4 ஹவர்லேயே இது பெரிய கேண்டில் போட்டு 4 ஹவரில் விடாமல் 3 கேண்டில் கீழே போகும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை தாண்டி கீழே போச்சு மார்க்கெட்டு 4 ஹவர்லேயே 3 பெரிய கேண்டில் போட்டு போகும். 4 ஹவர் கேண்டிலே 3 விடாமல் சிகப்பு கலர் கேண்டில் போடும். இதெல்லாம் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. நான் சொல்கிறதெல்லாம் நடக்குதா இல்லையா. இதை தாண்டி கீழே போச்சுன்னா
அக்ரெசிவாக கீழே போகும். ஏற்கனவே கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவனிங்க, கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 29% இது வரைக்கும் போன ஆல் டைம் ஹைலேருந்து 29% கீழே வந்திருக்கு. பிட்காயின் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போன லைஃப் டைம் ஹை, நான் ஆல் டைம் ஹைன்னு சொன்னேன், ரெண்டும் ஒன்று தான். அதிகபட்சம் போன லைஃப் டைம் ஹைலேருந்து 52% கீழே வந்திருக்கு. புரியுதுங்களா? இந்த 52%ங்கிறது நல்ல ப்ரைஸு. இதை தாண்டி இன்னும் பிட்காயின் கீழே போச்சு அப்படின்னா 75% போயிடும். 75% கீழே போயிடும் பிட்காயின். இதெல்லாம் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி சொல்கிறேன், இது கோல்டு கீழே வரும்னு நான் இன்றைக்கி சொல்லலை. என்னோட கம்யூனிட்டியில் உள்ளவங்களுக்கு என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே வச்சுருக்கேன். 30% கோல்டு கீழே போயிடும் அடுத்த 3 மாதத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி மே மாதத்துலேயே சொன்னேன். புரியுதுங்களா? ஏப்ரல் லாஸ்ட்டில் சொன்னேன். என்னோட கம்யூனிட்டிலாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருந்தேன். அப்போ என்ன நடந்திருக்கு? இப்போவே 29 to 30% வந்துருச்சு. அப்போ இப்போ கோல்டு உடைச்சதுன்னா புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகும்? அடுத்து 45% கீழே போயிடும். இப்போ போனதை விட இன்னும் 15% கோல்டு கீழே தான் போகும். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. கோல்டு 1 லட்சம் போகும், 2 லட்சம் போகும், 4 லட்சம் போகும்போதே நான் சொன்னேன் கோல்டு கீழே தான் போகும், ஓவர் வேல்யூவில் இருக்குது. அதான் சொல்லல, நீங்கள் பெரிய ரகசியெல்லாம் மார்க்கெட்டில் கண்டுபிடிக்க வேணாம். டேவோட எடுத்து இல்லை இதுக்கு முன்னாடி உள்ள அல்டிமேட்டாக எடுத்து பாருங்கள். மார்க்கெட் ஓவர் 50% தாண்டி 75 தாண்டி மேலே உடச்சி போயிட்டுருச்சுன்னா, வேகமாக போச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக கீழே தான் வரும். நான் இதை எப்போவோ சொல்லிட்டேன். நான் இது கீழே தான் வரப்போகுது. இப்போ நீங்கள் இதை பாருங்கள், மார்க்கெட்டுக்கு ஒரு மந்த்லி எடுங்க, பார்த்தீங்களா எவ்வளோ இப்படி மேலே போயிருக்கு. ஒரு பாலை கீழே இருந்து தூக்கி போட்ட மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ஆங்கிளில் போயிருக்கு, மேலே அப்படி பால் போயிருக்கு. அப்போ என்ன ஆகும்? செங்குத்தாக விழுகும். நான் அடிக்கடி சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி மார்க்கெட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 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 இதை உடச்சி கன்சிஸ்டண்ட்டாக பாருங்க, எத்தனை பச்சை கலர் 1 2 3 4 5 6 7 8 மாசமா போச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? மார்க்கெட் வந்து அங்கேருந்து செங்குத்தா விழுகும் அப்படின்னு நான் சொன்னேன். செங்குத்தா விழுகிறது எங்கே சொன்னேன்? இது வந்து 30% கண்டிப்பாக போகும் அப்படின்னு நான் சொன்னேன். 3 மாதத்துல 30% வந்திருக்கு. இப்பவும் நான் சொல்கிறேன், கோல்டு ஷார்ட் டேர்மாக டெம்பரவரியாக மேலே போகுமே ஒழிய லாங் டேர்மாக கோல்டு வந்து 45% இன்னும் கீழே தான் வர வேண்டியது இருக்குது. 45% இன்னும் கீழே தான் வரணும். ஏற்கனவே 30 வந்துருச்சு, இன்னும் 15% கோல்டு கீழே தான் வரும். டெம்பரவரியாக என்ன நடந்திருக்கு? டெம்பரவரியாக மேலே மேலே போகும். நான் சொன்னேன் இல்லையா, டெப்த்து ஸ்ட்ரக்சர் ஃபியூல் போடுறதுக்கு போகணும்ல. அப்போ ஃபியூல் போனால் எங்கே போகும்? ஆட்டோமேட்டிக்காக இது வரைக்கும் போகும். அப்போ இங்கே இருக்குது, அப்போ இது வரைக்கும் போகும். மறுபடியும் என்ன ஆகும்? மறுபடியும் அக்ரெசிவாக கீழே வரும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதோட 50 போச்சு, போக முடியாமல் திரும்பி வந்துச்சு, ஃபெயில்டு. இதை கவனிங்க, 25 கூட போகல, 25 கூட போகல. இப்போ பாருங்கள், இங்கே ஏரியா இது வரைக்கும் போயிருக்கு, தெரியுதா? இந்த மாதிரி கிளியராக மார்க்கெட் ஃபாலோ பண்ணும். இது வரைக்கும் போயிருக்கு. அடுத்து பாருங்கள், இன்சைடு பேட்டர்னாகவே போட்டிருக்கு. இப்போ இதை லோ உடைக்கும் போது என்ன ஆகுது? அக்ரெசிவாக போகிற மாதிரி காமிச்சு அவுட் சைட் பேட்டர்ன். நான் சொன்னேன்ல, கண்டினியூஸாக ரெட் கலர் போடும். இப்போ அதை தான் நான் சொல்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக இப்போ 1 ஹவரில் கண்ட்ரோல் ஆஃப் இயர் முடிஞ்சிருச்சு. இன்னி மார்க்கெட் உடைச்சது அப்படின்னா 4 ஹவர்லேயே தொடர்ந்து 3க்கும் மேற்பட்ட ரெட் கலர் கேண்டில் போடும். அதுதான் நான் சொல்கிறேன். இதெல்லாம் மார்க்கெட் வந்து கிளியராக நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க, பணக்காரன் கிளியராக ஃபாலோ பண்ணுவான். புரியுதா? கிளியராக ஃபாலோ பண்ணுவீங்க. அப்போ என்ன நடக்கும்? இந்த இடங்கிறது ஸ்ட்ராங் 4 ஹவர் பவுண்டரி. அப்போ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கு கண்டினியூஸாக. அப்போ என்ன ஆகும்? மார்க்கெட் வந்து ரெஸ்டிங் பிளேஸுக்கு போகணும். ரெஸ்டிங் பிளேஸ் என்னது? இந்த இடத்துல மார்க்கெட் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் இங்கே போய் ஃபியூல் போட்டுட்டு திரும்ப வரும். இல்லை மறுபடியும் என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக இது 1 ஹவர் படி இது. இப்போ இதை படி எடுத்திங்கன்னா எங்கே வரும்? ஒரு 5 மினிட் 15 மினிட்னா இந்த இடம். அட்லீஸ்ட் என்ன பண்ணும்? இந்த இடத்துக்காவது போயிட்டு ஃபியூல் அடிச்சுட்டு கீழே வரும். அவ்வளோதான். புரியுதுங்களா? மார்க்கெட் வந்து கோல்டு மார்க்கெட் வந்து டெம்பரவரியாக மேலே போகும், ஆனால் பெர்மனண்ட்டாக ஷார்ட் டேர்மாக மேலே போகும், லாங் டேர்மாக கீழே தான் வரும். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, லாங் டேர்மாக கீழே தான் வரும். அப்போ லாங் டேர்மாக ஏற்கனவே 30% லைஃப் டைம் ஹைலேருந்து இறங்கியிருக்கு, இன்னும் 15% இறங்கும். புரியுதுங்களா? இன்னும் 15% இறங்கும். நீங்கள் இதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. என்றைக்கோ நான் சொன்னேன்ற மாதிரி இருக்கும், எழுதி வச்சுக்கோங்க. இதை தான் நடக்கும் அடுத்து. அதான் நான் சொல்கிறேன், சார்ட் உங்களோட பேசும். உங்களால் டெக்னிக்கலாக மார்க்கெட் எங்கே போகுங்கிறத 100% கண்டுபிடிக்க முடியும். சார்ட்டே உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போகும். அடுத்து நான் இங்கே தான் போகிறேன், இங்கே தான் போகிறேன், இதை தான் பண்ண போகிறேங்கிறத சார்ட் உங்கள்கிட்ட பேசும். நான் சேலஞ்ச் பண்ணி அதான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன், இதை உடைச்சா கன்சிஸ்டண்ட்டாக படபடன்னு சிவப்பு கலர் போகும், சிவப்பு கலர் போகும்னு. இந்த வாரமே நான் 3 தடவை சொல்லியிருக்கேன். 3 தடவை நடந்திருக்கு பிட்காயினில். வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். அப்போ என்ன நடக்குது? கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் வந்திருக்கு. அப்போ 4 ஹவரோட பவுண்ட்ரி எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த பவுண்ட்ரியோட பாடி விற்கும். இப்போ தான் 1 ஹவர் பாடி விற்கிது. அப்போ என்ன ஆகும்? பாடிக்குள்ளே பாடி வைக்கும். பாடியை தாண்டி தாண்டி பாடி வச்சதுன்னா கோல்டு வந்து இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு போகும். ஸோ கரெக்டாக? சரி, அப்போ இது மேலே தான் போகுதுன்னு என்ன பண்ணும்? என்ன பண்ணக்கூடாது? இப்போ இந்த 50% லைனை தாண்டி மேலே போகக்கூடாது. இது கீழே தான் வருதுன்னா
இந்த 50% தாண்டி மேலே போகக்கூடாது. அப்போ இது 1 ஹவரில். இப்போ இன்னும் கொஞ்சம் சுருக்கி வரைஞ்சோன்னா என்ன இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக 15 மினிட்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும், 15 மினிட்ஸு இந்த இடத்துல இருக்கும். அப்போ இது மேலே கீழே தான் போகுதுன்னா அதிகபட்சம் மேலே எங்கே வரைக்கும் போகலாம், இந்த அதாவது என்ன பண்ணலாம், குறைஞ்சபட்சம் இது வரைக்கும் போகலாம், அதிகபட்சம் இது வரைக்கும் போகலாம். இது ரெண்டையும் தாண்டி மேலே போச்சுன்னா அக்ரெசிவாக இந்த சோர்ஸுக்கே போயிடும் கோல்டு. புரியுதா? இந்த மாதிரி இந்த சோர்ஸுக்கே போயிடும். கரெக்டாக? அவ்வளோதான் விஷயம். சரி, அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸில் வரையலாம். இதெல்லாம் வந்து 5 மினிட்ஸ்லாம் எதுக்கு வரையிறதுனா, இன்னைக்கு அடுத்த ஒரு 4 மணி நேரத்துக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு. அப்போ கண்ணுக்கு தெரிச்சு இங்கே இருக்குது, கண்ணுக்கு தெரிச்சு லோ இங்கே இருக்குது, அப்போ எங்கே போகணும், இந்த இடத்துக்காவது குறைஞ்சபட்சம் போகணும். புரியுதா? மேலே போனால் இது வரைக்கும் போகலாம். அப்போ இங்கே 15 மினிட்டோட இருக்குது, இன்னும் மேலே போனால் 1 ஹவரோட இருக்குது. இவ்வளோதான் விஷயம் மார்க்கெட். அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக தான் போகும். ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி வைக்கணும்னா அதோட டெப்த்துக்கு தகுந்த மாதிரி தான் வைக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புரியுதா? சரி, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அப்போ கோல்டை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வருவோம். புரியுதா? இப்போ நிறைய விஷயம் சொல்லும்போது நான் என்ன சொன்னேன்றதை நிறைய பேர் மறந்துடுறீங்க. அதனால கன்க்ளூஷன். அப்போ என்ன அர்த்தம், கோல்டு வந்து இப்போ தான் 4 ஹவர் அந்த பாடி விக்குக்குள்ளே பாடி வைக்குது. அதிகபட்சம் பாடி வைக்கலாம், பாடியை தாண்டி விக்கு கூட வைக்கலாம். கீழே இருக்கிற விக்கு பையருக்கு சொந்தம், மேலே இருக்கிற விக்கு செல்லருக்கு சொந்தம். பாடி பச்சை கலர்னா பையருக்கும், சிகப்பு கலர்னா செல்லருக்கும் சொந்தம். இது கேண்டில் அனாலிசிஸில் கிளியராக சொல்லியிருக்கேன். நீங்கள் இதெல்லாம் எடுத்து போய் பாருங்கள். கேண்டில் அனாலிசிஸ் இன்னைக்கு கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பேட்டர்னை பார்த்தோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக இதை உடச்சதுன்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக கொஞ்சம் கீழே போகும். நான் சொல்லியிருக்கேன் 4 ஹவர் கேண்டிலே கன்சிஸ்டண்ட்டாக 3 கேண்டில் ரெட் கலர் கேண்டில் போடும். இதை உடச்சதுன்னா கண்டிப்பாக போடும். உடச்சதுன்னா போடுன்னு என்ன அர்த்தம், அவ்வளோ ஸ்ட்ராங்கான பவுண்ட்ரி அப்படின்னு அர்த்தம். இது ஸ்ட்ராங்கான பவுண்ட்ரின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஆனால் இதை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு குறைவு. இந்த 4 ஹவரோட பவுண்டரியை தாண்டி மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு 90% கிடையாது. ஏன்னா கட்டாயம் அட்லீஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்காவது வரும், 1 2 3. ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், 3 50% லைனு தாண்டி கீழே இருக்குன்னா மார்க்கெட் வந்து எக்ஸ்ட்ரீம் அண்டர் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த விஷயத்தெல்லாம் குறிச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு தான் இதை புதுசாக சொல்லித்தரேன். எக்ஸ்ட்ரீம் அண்டர் வேல்யூ அதாவது என்ன அர்த்தம், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்துருச்சு. அதாவது 5 மினிட்ஸோட அண்டர் வேல்யூ முடிச்சு 4 ஹவர் 15 மினிட்ஸு 1 ஹவர் இதெல்லாம் தாண்டி. ஏன்னா இங்கே 1 ஹவர் என்ன பண்ணியிருக்கோம், 5 மினிட் 15 மினிட் தானே வரைஞ்சிருக்கோம். அப்போ என்ன ஆகும், ட்ரேடிங் ஜோன்லேயே எக்ஸ்ட்ரீம் அண்டர் வேல்யூக்கு வந்துருச்சு. அதாவது என்ன அர்த்தம், ஒரு ஆஃபர் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, இந்த விலைக்கு எப்போவுமே கிடைக்காது, வாழ்க்கையில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிடைக்குது, இனி எப்போ கிடைக்கும்னே தெரியாது, அந்த மாதிரி விலைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மெகா ஆஃபர் மாதிரி. இப்போ என்ன நடக்குது, எக்ஸ்ட்ரீம் அண்டர் வேல்யூவில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ எக்ஸ்ட்ரீம் அண்டர் வேல்யூக்குலாம் போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் என்ன நடக்கும், கட்டாயம் கொஞ்சம் கிளாரிட்டியாக மார்க்கெட் வந்து என்ன கொஞ்சம் மேலே வந்து தான் ஆகணும். அதாவது என்ன அர்த்தம், 3 50% லைன், இது 1 ஹவர், இது 15 மினிட்ஸ், இது 5 மினிட், மூணுக்குமே கீழே இருக்குன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப அண்டர் வேல்யூவில் இருக்குது. அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆகி அட்லீஸ்ட் இந்த 3 பச்சை கலரில் எதையாவது ஒன்று தொட்டாதான் இனி ஃபர்தராக கீழே போக முடியும்னு அர்த்தம். அவ்வளோதான் விஷயம். ஏன் ஏன் இது ஏன் அப்படி எக்ஸ்ட்ரீம் அண்டர் வேல்யூன்னு சொல்கிறோம், இப்போ பாருங்கள் அதிகபட்சம் இந்த லோவுக்கு எங்கே அடிக்குது, இங்கே அடிக்குது. இதுக்கு முன்னாடி எங்கே அடிச்சிருக்கும், இந்த லோ இருக்கவையில் எங்கே அடிச்சிருக்கும், இங்கே அடிச்சிருக்கும். அப்போ என்ன பாருங்க, இதை தாண்டி இவ்வளோ தூரம் வந்துச்சு, ரொம்ப தூரம் வந்துச்சு. இப்போ என்ன நடந்துச்சு, மார்க்கெட்டு இதை பிரேக் மேலே போச்சு. இப்போ என்ன நடக்கும், அட்லீஸ்ட் இந்த வி பேட்டர்னோட இந்த தலை வரைக்குமாவது வரும், வந்திருக்கா. அடுத்து என்ன பாருங்க, இதை தாண்டி இப்போ ரொம்ப தூரம் வந்துருச்சு. அட்லீஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ட்ரெண்ட் லைனுக்காவது வரும், இந்த ட்ரெண்ட் லைனாவது இடிக்கணும். ஏன், இந்த ட்ரெண்ட் லைனில் லாஸ்ட்டாக தொட்டது இது இங்கே. அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரை பண்ணி முடியாமல் 2 ஸ்ட்ரக்சர் முடிய போகுது. முதல் ஸ்ட்ரக்சர் வி பேட்டர்ன், ரெண்டாவது வி பேட்டர்ன் கட்டாயம் என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ரெண்ட் லைன் அளவையாவது தொட்டே ஆகணும். அப்போ அதிகபட்சம் கீழே போனால் இது வரைக்கும் போய் அப்போ இன்னும் கீழே போயிடும், ட்ரெண்ட் லைனை விட்டு ரொம்ப தூரம் போயிடும். அப்போ என்ன ஆகும், நான் சொன்னேன் இல்லையா, போருக்கு போன அரசன், போருக்கு போன ராஜா ராணியை பார்க்க திரும்பி வந்தே ஆகணும். அதுக்கு பேர் வந்து ஒரு ஊடல் நோய் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பழைய வீடியோவில் ரொம்ப இதை நம்ம சுவாரஸ்யமாக ரொம்ப பேசியிருக்கோம். புரியுதுங்களா, அந்த ஊடல் நோய், இந்த என்ன சொல்கிறது, ஒரு மலர், இந்த மலர்லாம் மலர்ந்துடும் அந்த சீசனில். அந்த மலரை பார்த்தோன்னே என்ன ஆகும், ராஜாவுக்கு அந்த ராணியோட ஞாபகம் வந்துடும். அப்போ என்ன ஆகும், இதுக்கு மேலே அவர் சண்டை போடுறதுக்கு மைண்ட் இல்லாமல் ராணியை தேடி ஓடோடி வருவார். அதனால தான் சொன்னேன், இந்த தளபதி பாட்டத்தில் சுந்தரி கண்ணால் ஒரு சேதி, அந்த பாட்டை நீங்கள் பாருங்கள். இப்போ நான் சொன்ன ஆங்கிளில் போய் பாருங்கள், அந்த பாட்டு ஃபுல்லாகவே அந்த அந்த ஆங்கிளில் தான் மேக்கிங் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு போருக்கு போன ராஜா ராணியோட ஞாபகம் வந்து திரும்பி வர்ற மாதிரி, சண்டையை நிப்பாட்டிட்டு திரும்பி வர்ற மாதிரி, சண்டையை ஜெயிச்சுட்டு ஒரு நாட்டை பிடிச்சிட்டு திரும்பி வர்ற மாதிரி தான் அந்த அந்த ஆஸ்பெக்டில் தான் எழுதியிருப்பாங்க. அது ஒரு புறநானூறு பாடல். புறநானூறு பாடல், அந்த புறநானூறு பாடலை தழுவி தான் அந்த சுந்தரி கண்ணால் ஒரு சேதி தளபதி படத்தில் ரெடி பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா?
அப்போ அதே மாதிரி தான் மார்க்கெட்டு. அதான் நான் சொன்னேன் இல்லையா, மார்க்கெட் புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு ஒட்டுமொத்த வாழ்க்கையும் புரிஞ்சிடும். இங்கே என்ன நடக்குதோ இதான் ஒட்டுமொத்த வாழ்க்கையிலே நடக்குது. அரசியலில் இதான் நடக்கும், சினிமாவில் இதான் நடக்கும், உங்கள் லைஃப்பில் இதான் நடக்கும். இது புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக ஒரு மனுஷனை கூட ஜட்ஜ் பண்ணிடலாம். இப்போ நான்லாம் இருக்கேன், அது ஒரு ஒரு இதுதான் உண்மையை சொல்கிறேன். நீங்கள் வாயை திறந்தெல்லாம் பேச வேண்டாம், உங்கள் ஃபேஸை வச்சே நான் சொல்லுவேன். நீங்கள் உங்களோட கேரக்டர் இதுதான், உங்களோட மைண்டுக்குள்ளே இதான் இருக்குது, நீங்கள் அடுத்து இதான் பண்ணுவீங்க, இதான் செய்வீங்கன்றதை உங்கள் ஃபேஸை வச்சே சொல்லுவேன். நீங்கள் வாயை திறந்தெல்லாம் பேசிட்டீங்க 100% உங்களை சொல்ல முடியும். புரியுதா? அதான் நான் சொன்னேன் அடிக்கடி கிளாஸுக்கு வர்றவங்க அவங்க முதல்ல பேசுகிற வச்சே நான் கண்டுபிடிச்சிடுவேன் இவங்க தேருவாங்களா தேர மாட்டாங்களான்னு அப்படின்னு. அந்த மாதிரி காரணம் என்ன தெரியுமா, மார்க்கெட் புரிஞ்சா உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். அதான் சொன்னேன், ஏன் ஏன் உங்களை பேச பார்த்தாலே நீங்கள் பேசணுன்னு ஏன் கண்டுபிடிச்சிடுறேன். நிறைய பேரோட எமோஷன் தான் மார்க்கெட்டு. அப்போ இந்த எமோஷனை ரீட் பண்ணி ரீட் பண்ணி ரீட் பண்ணி ரீட் பண்ணி ஹியூமனோட இது எதோட கனெக்ட் ஆகுது, ஹியூமனோட எமோஷன் தானே மார்க்கெட்டு. அவங்க என்ன மாதிரி சிந்திக்கிறாங்களோ அதோட விளைவு தான் மார்க்கெட்டு. அப்போ அதே மாதிரி ஹியூமனோட நான் சொல்லுவேன் இல்லையா, ஒரு எக்ஸ்ரே ரீட் பண்ண என்ன இருக்குது, எக்ஸ்ரேல என்ன உயிருள்ள இதுவாக இருக்குது, இல்லை. அந்த எக்ஸ்ரேயை ரீட் பண்ண உயிருள்ள மனுஷனோட கனெக்ட் ஆகுது, அது உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும், அவன் என்ன மாதிரி இருக்கான்றதை கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த எமோஷனில் ரீட் பண்ணால் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனையுமே நீங்கள் ரீட் பண்ணிட முடியும். இதை புரிஞ்சால் உலகமே புரியும். அதான் நான் சொல்கிறது, புரியுதுங்களா? இது புரிஞ்சா மொத்த உலகமே புரியும். உங்களுக்கு இது சொல்லும் போது உங்களுக்கு என்ன ஆகும், சிலருக்கு வந்து இது என்னடா இது ஒரு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாத இருக்குன்னுவீங்க, ஆனால் உண்மை அது. புரியுதுங்களா? அதனால தான் நான் சொல்லுவேன், இது வந்து அவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம், அவ்வளோ பேரோட எமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால தான் இதுக்கு பேரே நான் வச்சுருக்கேன். இதுக்கு பேர் எமோஷனல் வார், எமோஷனல் எக்கனாமிக்கல் வார். இதுக்கு பேர் எக்கனாமிக்கலாக பொருளாதார ரீதியாக சண்டை நடக்கிற இடம். சும்மா எதுக்காவது அடிச்சுக்குருவானா, ஒன்று நாட்டை பிடிப்பான், இல்லை ஏதோ ஒன்று பண்ணணும், அதுக்கு தானே சண்டையாக வரும். அப்போ இங்கே எதுக்காக அடிச்சுக்கிறாங்க, எமோஷனலாக எக்கனாமிக்கலாக யார் பணத்தை எடுக்கிறது, நீ எடுக்கிறியா நான் எடுக்கிறியா அப்படிங்கிற அடிச்சுக்கிற இடம். அப்போ என்ன நடக்கும், கட்டாயம் அப்போ இந்த அதிகபட்சம் இங்கே வரைக்கும் வந்துச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைனை விட்டு ரொம்ப தூரம் போகும். அப்போ என்ன ஆகும், கட்டாயம் இவ்வளோ டெப்த்துக்கு உண்டான ஸ்ட்ரக்சர் வந்தே ஆகணும். மார்க்கெட்டில் 100% வரும், வந்து ஆகணும். வருங்கிறத விட வந்தே ஆகணும். இதுதான் மார்க்கெட்டில் உள்ள ரகசியம். இந்த ரகசியம் தெரிஞ்ச பணக்காரன் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கான், இந்த ரகசியம் தெரியாத ஏழை பணத்தை விட்டுக்கிட்டே இருக்கான். இதுதான் விஷயம். அதான் சொன்னேன், இது புரிஞ்சா உங்களுக்கு வாழ்க்கையே புரிஞ்சிரும்னு சொன்னேன். இது புரியிற அளவுக்கு கூட நிதானம் இல்லாதவங்களுக்கு இந்த தொழிலுக்கே நீங்கள் 100% அதுக்கான ஜீனே உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். ஒன்று அந்த ஜீனை ரெடி பண்ணிக்கணும். அதாவது என்ன அர்த்தம், மார்க்கெட்டில் வந்து அந்த லாபத்தை நீங்கள் டேஸ்ட் பார்க்குற வரைக்கும் மார்க்கெட் பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். அந்த ஒன்ஸ் அந்த பொட்டன்ஷியலை பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் அந்த தொழிலை விட்டு போக மாட்டீங்க. இந்த பொட்டன்ஷியலை பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த தொழிலுக்கு என்ன நேர்த்தி வேணுமோ அந்த நேர்த்தி உங்களுக்கு வந்துடும். அதனால தான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், என்ன வேணுமோ நான் என்ன சொல்கிறேனோ அதை கண்ணை மூடிக்கிட்டு செய்யுங்க. செய்ய 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 உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த பொட்டென்ஷியல் நீங்கள் டேஸ்ட் பார்த்துருவீங்க, லாபத்துக்கு அடிக்ட் ஆகிருவீங்க. அதுக்கப்புறம் உங்களை இந்த மார்க்கெட் வந்து நீங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டடாக இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு நபராக இந்த மார்க்கெட் மாற்றிடும் அப்படின்னு நான் சொன்னேன். புரியுதா? நீங்கள் பெர்ஃபெக்டான நபராக மாற முடியாது. யாரும் எடுத்த உடனே பெர்ஃபெக்டான நபராக மாற முடியாது. பணக்கார மாதிரி சிந்திக்க தான் முடியும், அதுவுமே ரொம்ப கஷ்டம். ஆனாலும் சிந்திக்க கூட வேண்டாம், பணக்காரனாக மாறணும்னு ஆசைப்பட்டால் கூட போதும். அந்த ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பெர்ஃபெக்ஷன், அதுக்கு உண்டான ஆக்ஷன், அதுக்கு உண்டான ரிசல்ட்டு எல்லாமே வந்துடும். புரிஞ்சுங்களா? இப்போ நேற்று கூட நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருந்தோம், விஜயை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த விஜய்கிட்ட உள்ள ஒரு பெர்ஃபெக்டான கேரக்டர் என்ன தெரியுமா, விஜய் வந்து எப்போவுமே 8 மணிக்கு ஷூட்டிங்னா 7:55க்கு போயிடுவாராம். 7:55க்கு 5 நிமிஷம் முன்னாடி இருப்பாராம். இன்னைக்கு வரைக்கும் அவர் நடித்த எந்த படத்துலையுமே அவர் ஷூட்டிங்க்கு லேட்டாக போனாருங்கிற ஹிஸ்ட்ரியே கிடையாதாம். இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங்கில் வந்து தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைக்கிறது இல்லை. அவரோட வேலை என்னவோ அவரோட வேலையை பெர்ஃபெக்டாக பார்க்குறது. ஸோ மூணாவது விஷயம் என்னென்னா, அவர் ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு விஷயம் அவர் கவனிக்காத மாதிரியே இருக்குமா, ஆனால் ரொம்ப சீரியஸாக கவனிச்சிருப்பாராம். ஸ்கிரிப்டெல்லாம் சொல்லும்போது சொல்லுங்கள் சொல்லுங்கள், ஏன்னா அவரும் சினிமா சம்மந்தப்பட்ட நபர் தான், அதை வச்சு சொல்கிறேன். அப்போ அவர் சொல்லுவாராம், சொல்லுங்கள் 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 சொல்லுங்கன்னே சொல்லுவாராம். டைரக்டர்லாம் பார்க்கும்போது அவருக்கு என்ன தெரியுமா, என்னடா இது என்னமோ குழந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு. நம்ம சொல்கிற வசனத்தை கவனிச்சாரா இல்லையா, நம்ம இவ்வளோ எமோஷ்னலாக பேசி அந்த சீனெல்லாம் நம்ம வந்து சொல்லி காட்டிகிட்டு இருக்கோம், அவர் கவனிக்காத மாதிரியே இருக்குது, சொல்லுங்கள் அப்புறம் அவ்வளோதானா பண்ணிடுவோம் அப்படின்னு தான் சொல்லுவாராம். ரொம்ப பேசுறது இல்லை,
தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்கிறதுல நான் சொன்ன மாதிரி அந்த டைம் அவங்களுக்கு நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். 8 மணி விஷயத்துக்கு எத்தனை மணிக்கு வர்றீங்க அதில் தான் உங்களோட வெற்றியே ஆரம்பிக்குதுன்னு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். அவர் இன்னைக்கு வரைக்கும் ஒரு படத்துக்கு கூட அவர் லேட்டாக ஷூட்டிங் போனதா சரித்திரமே கிடையாதான். இதுதான் இந்த ஒரே ஒரு விஷயத்துல தான் அவரோட வெற்றியே ஆரம்பிச்சிருக்கு. 8 மணி ஷூட்டிங்க்கு எத்தனை மணிக்கு போறாரு, 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடி போறாரு பாருங்க, அங்கதான் அவரோட வெற்றியே ஆரம்பிச்சிருக்கு. அதான் நான் சொன்னேன், உங்களால முடிஞ்ச குறைஞ்சபட்ச விஷயத்த கரெக்டா பண்ணாலே போதும். இதுல இருக்கிற அதிகபட்ச சக்சஸ் என்னவோ அது உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். புரியுதா? அதே மாதிரி இன்னைக்கும் அவர் பாருங்க, சட்டமன்றத்துல இன்னைக்கும் காலையில எத்தனை மணிக்கு போகணுமோ கரெக்டா 10 நிமிஷம் முன்னாடி இருப்பாராம். ஸோ அது மாதிரி சாயங்காலம் 6 மணிக்கு போனோம்னா 6 மணிக்கு தான் வெளியில போவாங்களாம். ஸோ இப்போ இந்த மாதிரி அதாவது என்ன அர்த்தம், அதனால தான் சொன்னேன், டைம் மேனேஜ் டைம்ல கரெக்டா இருக்கிறவங்க லைஃப்ல அதிகபட்சம் எல்லா இடத்துலையும் கரெக்டா இருப்பாங்க. அதிகபட்சம் எல்லா இடத்துலையும் கரெக்டா இருப்பாங்க. ஏன்னா இந்த சின்ன விஷயத்துல அவங்களால கரெக்டா இருக்க முடியாதுன்னா நீங்க பெரிய விஷயத்துல கண்டிப்பா கரெக்டா இருக்க மாட்டீங்க. பைபிளே இருக்கு, கொஞ்சத்துல உண்மை உள்ளவன் அநேகத்தின் மீது அதிகாரி ஆவான்னு. நீங்க கொஞ்சத்திலே உண்மையா இல்லை, உங்களுக்கு ஒரு 10 ரூபா கடன் கொடுக்குறேன், அந்த 10 ரூபாயே ஒழுங்கா கொடுக்கலன்னு நான் 1000 ரூபா கொடுப்பேனா? அதே மாதிரி தானே கடவுள் பார்ப்பாரு, இவன் இதுக்கே லாய்க்கு இல்லை, இவனை நம்பி நிறைய கொடுத்து என்ன பண்ண அப்படின்னு தான் நினைப்பாரு. கடவுளுங்கிறத விட்டுருங்க, இயற்கை யாருக்கும் எதையும் சும்மா கொடுக்காது. அதுக்கான தகுதியோ அதுக்கான விலையோ இல்லாத நபர்கள்ட்ட இயற்கை எந்த விஷயத்தையும் சேர்த்ததா சரித்திரம் கிடையாது. இயற்கை ஜாதி மதம் பார்க்காது, ஆண் பெண் பார்க்காது, பாகுபாடு பார்க்காது. ஆனா அதுக்கான எஃபெக்டிவான நபராங்கிறத கண்டிப்பா இயற்கை பார்க்கும். தகுதி இல்லாத யார்ட்டையும் எதுவுமே கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அவங்க வந்து அதை காப்பாத்தி வைக்க மாட்டாங்க. அதனாலதான் சொன்னேன், குறைஞ்சபட்சம் உங்களோட குறைஞ்சபட்சம் என்னது, ஒரு ரோட்ல ஒரு கார் போகுதுன்னா அந்த காரை நான் வாங்கணும்னு ஜஸ்ட் ஆசைப்படுங்க, அவ்வளவுதான். அதுக்கான சூழ்நிலையை பார்க்காதீங்க. நான் அடிக்கடி சொல்றதுதான், அதுக்கான சூழ்நிலையை பார்க்காதீங்க. நம்மளால வாங்க முடியுமா, நம்ம சம்பளத்துக்கு இது நடக்குமா, அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் ஆசைப்படுங்க. உங்களுக்கு அதாவது என்ன அர்த்தம், உண்மையிலே இது வேணுமான்னு ஒருத்தன் உள்ளுக்குள்ள இருந்து சொல்லுவான். உண்மையிலே இது வேணுமா, வேணும்னா அவன் தான் உண்மையான நபர். சில ஒருத்தங்க கட்டாயப்படுத்தி, இதெல்லாம் நம்ம வந்து சின்ன குழந்தைய அரட்டி உருட்டுவோம் தெரியுமா, இந்த பழம் நல்லா இருக்காது, இந்த பழம் புளிக்கும், ட்ரெஸ் அதிகமான விலையெல்லாம் சொல்லுவோம் தெரியுமா, இது நல்லா இருக்காது, இது கிழிஞ்சு போயிடும், ஏதாவது ஒன்று சொல்லுவோம் பாருங்க, சாக்கு போக்கு சொல்லுவோம். அந்த மாதிரி சாக்கு போக்கு பண்ணாதீங்க. உண்மையிலே உங்க மனசுக்குள்ள ஒருத்தன் இருப்பான், அவன் தான் உண்மையானவன். அவனுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கும், அவன் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைப்பான், அவன் தான் உண்மை. அவனை என்ன பண்ணியிருப்பான், நம்ம சூழ்நிலைக்காக, நம்மளோட என்னது அவுட்லைன் ரீசன்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை போட்டு கட்டி போட்டு இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் தேராது, இதெல்லாம் வராதுன்னு போய் அந்த சோசியல் இதோட கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருப்போம், இதெல்லாம் நடக்காதுன்னு இருப்போம். அதெல்லாம் முதல்ல நினைங்க. நினைக்கிறதுக்கே நீங்கள் ரிச்சா நினைக்கலன்னா நீங்கள் எப்படி வாழ்றது ரிச்சா வாழ முடியும்? அதெல்லாம் நினைங்க. ரோட்டில் ஒரு 2 கோடி ரூபாய்க்கு ஒரு கார் போகுதுன்னா இந்த காரை நான் வாங்கணும்னு நினைங்க. வாங்குறது வாங்காத அப்புறம் இருக்கட்டும், முதல்ல வாங்கணும்னு நினைங்க. புரியுங்களா? நினைக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். 100 பேர் அந்த காரை பார்த்தாங்கன்னா அதில் 2 அல்லது 3 பேர் மட்டும்தான் இந்த கார் சூப்பராக இருக்குது, இது வாங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. மிச்சம் 97 பேர் அதை பார்த்துட்டு ஜஸ்ட் லைக் தட் கடந்து மட்டும் தான் போகிறாங்க. அதனால தான் 97% பேரோட லைஃப் மாறுறதில்ல. புரியுதுங்களா? உங்களோட தாட்டு மாறாமல் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. நீங்கள் ஆசைப்படாத எதையுமே நீங்கள் அடைய முடியாது. இதுதான் விஷயம். அப்போ என்ன பண்ணுங்க, உங்களால் முடிஞ்ச குறைஞ்சபட்சம் என்னது, ஆசைப்படுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இத்தனை கோடி ரூபா, இத்தனை லட்ச ரூபா, இத்தனை லட்ச ரூபா சொல்லும் போது அவன் மனுஷன் தானே வாங்கினவன், அவன் வாங்க முடியும்னா என்னாலையும் வாங்க முடியும்னு நினைங்க. புரியுதா? நினைங்க. நினைக்கிறதுனால யாரும் இன்கம் டேக்ஸ்லாம் போட்டுற மாட்டாங்க. நினைக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, அதிகபட்சம் கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, பண்ணட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது என்ன அர்த்தம், சிந்தனையில கூட நீங்க அவங்களோட ஒரு படி முன்னாடி இருக்கீங்க, அவ்வளவுதான் விஷயம். அவனுக்கு கேலி பண்ண மட்டும்தான் தெரியும். கேலி பண்ற அவனை நினைக்க சொல்லுங்க பார்ப்போம், அவன் நினைக்க மாட்டான், சாக்கு போக்கு தான் சொல்லுவான். சிந்தனையில கூட ஒருத்தவங்களோட முன்னாடி இருங்க, 10 அடி 20 அடி முன்னாடி இருங்க. லைஃப்ல அந்த சிந்தனையே உங்களை என்ன ஆகும், உங்களை யாரெல்லாம் கேலி பண்ணாங்களோ கிண்டல் பண்ணாங்களோ அவங்கள விட அத்தனை 1000 அடி உங்களை முன்னாடி கூட்டிட்டு போயிருக்கும். அதனாலதான் சொன்னேன், குறைஞ்சபட்சம் ஒன்றும் உங்களை நம்புங்க, இல்லை என்ன நம்புங்க. நான் தான் அடிக்கடி சொல்றது. இப்போ எதுவுமே இல்லாம சும்மா உட்காந்துட்டு சும்மா கிடைக்கும்னா எதுவுமே சும்மா கிடைக்காது. அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த குறைஞ்சபட்சம் உங்களால எது முடியுமோ அதை வந்து ரொம்ப டெடிகேட்டடா பண்ணுங்க. புரியுதா? ஒரு 8 மணிக்கு வரணும்னா 8 மணிக்கு வாங்க, 7:55க்கு வாங்க, 7:57க்கு வாங்க. அதுலதான் உங்களோட வெற்றி ஆரம்பிக்குது. ஜெயிச்ச எல்லாருமே காமனா ஃபாலோ பண்ண விஷயங்கள் இது. புரியுதுங்களா? புதுசு புதுசா கத்துப்பாங்க, புதுசு புதுசா என்ன ஆகும், அவங்கள அப்டேட் பண்ணிப்பாங்க. புரியுதுங்களா? அப்டேட் பண்ணிப்பாங்க. நான் பணக்காரனா இருந்தா தான் பணக்காரன் ஆக முடியும், கரெக்டு தான். நாடகத்துக்கு ராஜா வேஷம் போட முடியாது, அது என்னமோ உண்மைதான். ஆனா நினைக்கிறதுக்கு
நீங்கள் நிஜத்தில் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. புரியுதா? எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. நான் தான் சொன்னேன்ல, என்கிட்ட பஸ்ஸுக்கு போகிறதுக்கு பைசா இருக்காது. அந்த 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 நேரத்தில் தான் நான் போயிட்டு ஒரு கார் ஷோரூமில் காரோட விலை என்னென்னு விசாரித்தேன். பஸ்ஸுக்கு போகிறதுக்கே காசு இல்லை. பஸ்ஸுக்கு போகிற காசு இல்லாமல் இருக்கிற காசை பானிபூரி வாங்கி சாப்பிட்டுட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கார் ஷோரூம் இருந்துச்சு. அந்த ஷோரூமுக்குள்ளே போய் காரோட விலை என்னன்னு விசாரித்தேன். விசாரித்து கிட்டத்தட்ட 6-7 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த காரை வாங்கினேன். புரியுதா? இப்போ அது என்ன இருக்கும், இப்போ அந்த கோயம்பேடு ரோகிணி தேட்டருக்கு ஆப்போசிட்டில் இப்போ இனோவா கார் ஷோரூம் இருக்குது. அந்த இடத்துல முன்னாடி என்ன இருக்குன்னா ஃபோர்டு கார் ஷோரூம் இருந்துச்சு. சென்னை ஃபோர்டு. அந்த ஷோரூம் பேர் வந்து சென்னை ஃபோர்டு. அப்போ சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த காரை பார்த்தாலும் ஃபோர்டு காரில் சென்னை ஃபோர்டு சென்னை ஃபோர்டு சென்னை ஃபோர்டுன்னு எழுதியிருக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக, அப்போ நான் வடபழனியில் தங்கியிருந்தேன் எங்களோட சித்தி வீட்டில். அப்போ அந்த பக்கம் போகும்போது அதான் சொல்ல பஸ்ஸு காசு இல்லாமல் நடந்து போகிறது. நடந்து போகும்போது உள்ளுக்குள்ளே போய் அந்த இது வாங்கினேன். அங்கே வாங்கிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக 7வது வருஷத்தில் அதே சென்னை ஃபோர்டு ஃபியஸ்டா வாங்கினேன். இதுதான் விஷயம். நோட்டக்கா இல்லாதப்ப நினைக்கணும், அதுதான் தைரியம். புரியுதுங்களா? ஸோ அது மாதிரி நான் என்ன சொல்கிறேன், நினைங்க. உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ எழுதுங்க முதல்ல. இது நடக்குமா நடக்காதுன்னு அவுட்லைன் ரீசன்ஸ் பார்க்காதீங்க. அது நடக்காது, இது கிடைக்காது, இந்த சம்பளத்துக்கு இது கிடைக்காது, ஓடுறதா ஒட்டும் ஒட்டுறதா ஒட்டும், என்னத்தை போட்டு பண்ணாலும் அதான். இதெல்லாம் தூக்கி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. இந்த உலகத்தில் யாராலையோ ஏதோ எங்கேயோ எவராலையோ முடிஞ்சிருக்குன்னா உங்களாலையும் முடியும். அவ்வளோதான் விஷயம். புரியுதா? அதான் நான் நேற்று சொன்ன மாதிரி நீங்கள் நம்ப வேண்டிய 2 பேர், ஒன்று உங்களை நம்புங்க, இல்லை கடவுளை நம்புங்க. கடவுளுக்கு ஒன்றும் நீங்கள் வேண்டாதவர் கிடையாது, கடவுளுக்கு நீங்கள் தீண்டத்தகாதவர் கிடையாது. யாருக்கோ ஒருத்தருக்கு கடவுள் கொடுத்துருக்காருன்னா உங்களுக்கும் கொடுப்பாரு. புரியுதா? அது அது என்ன ஆகும், நீங்கள் அதை நினைங்க. கட்டாயம் இயற்கை கொண்டாந்து உங்கள்கிட்ட சேர்க்கட்டும். அதனால உங்களுக்கு ஒரு பாதிப்பு இல்லைன்னா கடவுள் உங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்ப்பாரு. இல்லை அதனால உங்களுக்கு ஒரு பாதிப்புன்னா சேர்க்கல, அவ்வளோதான், அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் அதை விட சிறப்பானது தான் கொடுப்பாரு. புரியுதா? சரி, நீங்கள் நினைங்க, நினைக்கிறதுல கஞ்சனா இருக்காதீங்க. புரியுதுங்களா? நினைக்கிறதுல நீங்கள் என்னைக்கு கஞ்சனா இருக்கீங்களோ அன்னைக்கே உங்கள் லைஃப் என்ன இருண்டு போக ஆரம்பிச்சிருவோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். ஓகே, அப்போ என்ன நடக்குது ஆட்டோமேட்டிக்காக, இந்த இடத்த லோ வந்து அதிகபட்சம் இங்கே வரைக்கும் வரலாம். இது வந்துச்சுன்னா கட்டாயம் பாருங்க 3 50% லைன் இருக்குது. இது 5 மினிட்டோடது, இது 15 மினிட், இது 1 ஹவர். இந்த 3ல் 1க்கு கட்டாயம் வரும். குறைஞ்சபட்சம் இந்த ப்ரைஸ் லைன் ட்ரெண்ட் லைனுக்கு மினிமம் ஃபஸ்ட்டு இது வரும். புரியுதுங்களா? இதுதான். அப்போ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்து இதெல்லாம் நடக்குதான்னு முதல்ல மானிட்டர் பண்ணுங்க. சரியா? அடுத்து என்ன பண்ணலாம், நிஃப்டிக்கு போகலாம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் கீழே டவுன் ஆயிருக்கு. அதிகபட்சம் எங்கே இருந்துச்சு, இங்கே இருந்துச்சு. லோ குறைஞ்சபட்சம் அதிகபட்ச ஹை இங்கே இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லணும், நேற்று மார்க்கெட் பார்க்கல இந்த இடத்துல தான் இருந்துச்சு. அப்போ இது 50% நோக்கி தான் வரணும்னு சொன்னேன். அப்போ நம்ம நேற்று என்ன சொன்னோம், இப்போ இதுக்கு வரைஞ்சோம். அப்போ இந்த இதுக்கு லாஸ்ட்டாக வரையும் போது என்ன ஆகும், 50% மார்க்கெட் உடச்சதுன்னா என்ன ஆகும், இந்த சோர்ஸ் தாண்டி கீழேயே போயிடும்னு நேற்று சொன்னோம். சோர்ஸ் தாண்டி கீழேயே வந்துருச்சு. ஏன்னா லாங் டேர்மாக இங்கே வரணும், ஷார்ட் டேர்மாக இதை உடச்சுன்னா இங்கே ஃபியூல் போட்டு அடுத்து என்ன வரும், இங்கே வரும். அது மாதிரி இதுக்கும் நம்ம வரைஞ்சி காமிச்சோம் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ இதோடது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ ரெண்டுமே இங்கே தான் இருக்குது. அப்போ இதை உடச்சுன்னா இதை தாண்டி கீழே வந்துடும். அப்போ ஒவ்வொரு தடையும் இப்படி வந்துக்கிட்டே இருக்காது, உடச்சு என்ன ஆகும், இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரும். அப்போ இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ இது கீழே தான் வரப்போகுதுன்னா என்ன பண்ணக்கூடாது, ஆட்டோமேட்டிக்காக கவனிங்க. இப்போ மேலேருந்து கொண்டு வந்துட்டு இருக்க இந்த இதுக்கு வரீங்க. இப்போ இது அதிகபட்சம் போனால் இங்கே போகலாம், இதை தாண்டி போச்சுன்னா இங்கே போயிடும். அப்போ இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு குறைவு. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி வந்து லாங் டேர்மாக கீழேயும் ஷார்ட் டேர்மாக மேலேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். இப்போ இதை இன்னும் போய் டவுன் கிரேட் பண்ணி ஒன்றொன்னா உடச்சி வரைஞ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ ஏற்கனவே பாருங்கள், அதிகபட்சம் லோ இங்கே இருக்குது, ஹை இங்கே இருக்குது. இந்த லோ அண்ட் ஹையை கனெக்ட் பண்ணோம், ட்ரெண்ட் லைனை உடச்சி அடுத்து என்ன இருக்கும், 50% ப்ரைஸ் லைன் இங்கே தான் இருக்குது. அப்போ மார்க்கெட் வந்து இங்கே வரும். இப்போ இதோட 25 எடுத்திங்கன்னா என்ன இருக்குது, 25 தாண்டி 25 தாண்டி கீழே வச்சிருக்கு. அப்போ என்ன ஆகும், ப்ரைஸ் 25 தாண்டினா அடுத்து 50க்கு போகணும், ட்ரெண்ட் லைனை தாண்டினா அடுத்து நாங்கள் ப்ரைஸ் லைனுக்கு போகணும். அவ்வளோதான் விஷயம். மார்க்கெட்டை வந்து இந்த மாதிரி கிளாரிட்டியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அது மாதிரி பேட்டர்னை ரீட் பண்ணுங்கள். ஏற்கனவே வந்துட்டு ஈக்குவல் பேட்டர்னாக போட்டு கீழே வருது, ஈக்குவல் பேட்டர்னாக போட்டால் கீழே வந்தால் மார்க்கெட் என்ன ஆகும், ரொம்ப தூரம் கீழே போகும். அட்லீஸ்ட் இந்த அளவுக்காவது வரும். ரொம்ப தூரங்கிறது நமக்கு என்ன இருக்குது, எனக்கு தெரிஞ்சு எங்கே இருக்குது, அங்கே இருக்குது. ஸோ அவ்வளோதான் விஷயம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கிளியராக நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரீட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் வந்து அடுத்து இங்கே தான் போகுது, இங்கே தான் வருது அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்னதான், விஷயம் எளிமையாக இருக்குன்னு நினச்சிட்டு அஜாக்கிரதா விட்டுறாதீங்க. புரியுதா? எளிமையாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அஜாக்கிரதையாக விட்டுறாதீங்க. கஷ்டமான விஷயம் கஷ்டமாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எளிமையான விஷயங்கள் ரொம்ப கஷ்டமான விஷயத்த கூட சால்வ் பண்ணுவோம். புரியுதா? சால்வ் பண்ணுவோம். நம்ம என்ன நினைப்போம், இவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் நமக்கு இவ்வளோ கிடைக்கும்னு நினைப்போம். இல்லை, அதெல்லாம் ரொம்ப பொய் சொல்கிறது.
புரியுதுங்களா? கஷ்டப்பட்டாதான் கஷ்டப்படுவோம் அப்படின்னா உங்கள் அப்பா இருக்கீங்க, ஒரு பென்சில் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? இல்லை நீ பயங்கரமாக கஷ்டப்படு அப்போ தான் நான் வாங்கி தருவேன்னு சொல்லுவாரா? இல்லை, பென்சில் தானே கஷ்டத்தில் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாமல் படி, சாயங்காலம் வரும்போது பென்சில் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தான் சொல்லுவார். அவ்வளோதான். அதை நான் சொன்னேன் இல்லையா, உங்களோட வேலை நீங்கள் கடவுளை உண்மையாக நம்பினா இவ்வளோ மட்டும்தான். வாயை திறந்து அப்பா எனக்கு ஒரு பென்சில் வேணும்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா, இவ்வளோ வரைக்கும் தான் உங்களோட வேலை. அதை நான் சொன்னேன், நீங்கள் நினைங்க, கடவுள்கிட்ட கேளுங்க, அவ்வளோதான். மனுஷன்கிட்ட கேள்வி பண்ணாதான் நான் சொன்னேன் இல்லையா, மனுஷன்கிட்ட கேள்வி பண்ணா கிண்டல் பண்ணுவான், நக்கல் பண்ணுவான், இது உனக்கு தேவையா அப்படிம்பான், எல்லா வேணாலும் சொல்லுவான். நீங்கள் நினைங்க, நினைக்கிற வேலை உங்களுது, கேட்குற வேலை உங்களுது, கொடுக்குற வேலை அவரோடது. அதனால தான் சொன்னேன், கடவுள் யாருக்கும் கடன்காரனா இருக்க மாட்டாரு. புரியுதா? அப்போ என்ன பண்ணுங்க, கடவுளை போட்டு நச்சரிங்க, எனக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும்னு. அப்போ நீங்கள் ஆசைப்பட்டாதான் அதுக்கான ஆக்ஷனை நீங்கள் போடுவீங்க. வேணாங்கிற விஷயத்துக்கு ஆசை வராது, ஆசை வரலைன்னா ஆக்ஷனே இருக்காது. புரியுதா? முதல்ல ஆசைப்படுங்க. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் சந்ததியே காசை குறிச்ச பணத்தை குறிச்ச கவலையில் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? உங்கள் சந்ததியே, புரியுதா, இந்த உலகத்தை படைச்சது நீங்கள் கும்பிடுற கடவுள் தான் நம்புறீங்கன்னா, அப்போ இந்த உலகத்தை படைச்ச கடவுளோட புள்ள நீங்கன்னா இந்த உலகமே உங்களுக்கு சொந்தம். அதான அர்த்தம். அப்போ நீங்கள் சோத்துக்கு வழி இல்லாமல், ட்ரெஸ்ஸுக்கு வழி இல்லாமல், அடுத்த வேலை காசுக்கு வழி இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கடவுளை முழுசாக நம்பலைன்னு அர்த்தம். அவர் கொடுக்க தயாராக இருப்பார், நீங்கள் நம்பணும். அவ்வளோதான் விஷயம். அதனால் முதல்ல உங்களை நம்புங்க, அதில் ரெண்டாவது கடவுளை நம்புங்க. அதனால தான் நான் ரொம்ப ஷார்ட்கட்டாக நேற்று சொல்லி கொடுத்தேன். புரியுதுங்களா? அதனால் நீங்கள் தீர்க்கமாக நம்பலாம். இந்த இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது வந்து சாதாரண விஷயமா இல்லை. நான் கேட்டால் அதான் சொல்லுவேன், ஏதோ ஒரு நீங்கள் பண்ண முயற்சினால தான் உங்களுக்கு இது கிடச்சிருக்கு. அப்போ இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தவர் இதோட எக்ஸ்ட்ரீமுக்கும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவார், நம்புங்க. இன்னையோட சூழ்நிலையை பார்த்துட்டு அவ்வளோதான் முடியாது நடக்காதுன்னு நினைக்காதீங்க. அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னு நினைக்காத வரைக்கும் நீங்கள் தோற்று போக மாட்டீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், நீங்கள் என்னைக்கு தோற்று போயிட்டேன் அவ்வளோதான் என் லைஃப்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ, நீங்கள் நினச்சி ஓகே அப்படின்றப்ப தான் என்ன ஆகும், இயற்கையே உங்களுக்கு அகெயின்ஸ்டா, சரி ஓகே இவர் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, இவரை சீல் பண்ணி லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த க்ளோஸ் பண்ணும், ஃபைலை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு. புரியுதா? நீங்கள் நம்பி அவ்வளோதான் லைஃபு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நேச்சரே என்ன பண்ணும், இவர் நினச்சிட்டாரு ஓகே இவர் அப்ரூவ் கொடுத்துட்டாரு, நீங்கள் என்ன பண்ணலாம், இமீடியட்டாக இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லி இயற்கையே க்ளோஸ் பண்ணும். நீங்கள் நினைக்காத வரைக்கும் என்ன பண்ணும், வெயிட் 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 அப்படிங்கிற மாதிரி தான். வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். நீங்கள் கேட்குற வரைக்கும் கிடைக்கும். நீங்கள் கேட்குறத நிறுத்துனீங்கன்னா கிடைக்காது, நீங்கள் நினைக்கிறத நிறுத்துனீங்கன்னா நடக்காது. அவ்வளோதான் விஷயம். ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நுணுக்கமாக பாருங்கள். ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இது வேலை செய்யாதுன்னு நினைக்காதீங்க. எவ்வளவு எஃபெக்டிவ்ங்கிறத நீங்கள் போய் எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் எடுத்து 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 பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் அடிக்கடி சொல்கிறது தான், இப்போவும் சொல்கிறது தான், இதை பார்த்துட்டு இவ்வளோதான் நீங்கள் அஜாக்கிரதை கேண்டில் பண்ணாதீங்க. நிதானம் இருக்கணும். எப்போவுமே நான் தான் சொன்னேன், ரொம்ப நிதானமாக ஹேண்டில் பண்ணணும். அதே சமயத்தில் ஸ்டெடியாக ஹேண்டில் பண்ணணும். நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது முதல்ல இருட்டு ரூமுக்குள்ளே நடக்கிற ஆள் மாதிரி நிதானமாக அடி எடுத்து வைக்கணும். கண்ணே தெரியாத இருட்டு ரூமுக்குள்ளே என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுத்து வைப்பீங்களே, அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக எடுத்து வைக்கணும். அடுத்தடி ரொம்ப கவனமாக வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், கொஞ்சம் வெளிச்சம் வந்துடும். வெளிச்சம் வந்துச்சுன்னா வேகமாக போகலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஓடலாம், பறக்கலாம், எல்லாமே செய்யலாம். அப்போ இந்த ஆர்டரை வந்து கரெக்டாக நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். இதுக்கு மேலே நான் தான் சொல்லுவேன், இந்த சேனலை நீங்கள் பார்த்த ஒரு நபராக இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, இதுக்கு மேலே நீங்கள் லாஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் என்னோட விருப்பம். புரியுதுங்களா? ஸோ அதை நீங்கள் கிளியராக பண்ணிங்கன்னா போதும். புரியுதுங்களா? இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.